குட் ஈவினிங் கைஸ். கேள்வியோட மார்ச் மூவி டாக் வந்து அடலசன்ஸ். இந்த மாதிரி சீரீஸ் பர்சனலா எனக்கு வந்தது எனக்கு தெரியாது, பிகாஸ் இட் ரிலீஸ் இன் மார்ச் 13th. ஆனால் நான் லாஸ்ட் வீக் தான் கேட்சப் பண்ணேன். ஏன்னா இன்டர்நெட்ல பயங்கரமான சென்சேஷன். யாரு யாரு திரும்பினாலுமே இந்த படத்தை பாருங்க, இதை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்தது. ட்விட்டர்ல வந்து பயங்கர வைரல் தான். அதனால வந்து உடனே படத்தை பார்த்தோம். ஸோ எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலி 4 எபிசோடுமே சிங்கிள் டேக் எடுத்திருக்காங்க. எனக்கு என்னவோ வந்து அங்க டைரக்டா நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரியும், நான் தான் அப்பா, அந்த குழந்தை என்னோட குழந்தை மாதிரி, இந்த மாதிரிலாம் எனக்கு பர்சனலாவே ஃபீல் ஆச்சு. இட் இஸ் அப்சல்யூட்லி பிகாஸ் ஆஃப் தட் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். மேக்கிங்கா இருக்கட்டும், ஆக்டிங், காஸ்டிங், அதுக்கப்புறம் மியூசிக், எவ்ரி திங் இஸ் டாப் நாச். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்கல, அந்த அம்மா கேரக்டர் மட்டும்தான் எனக்கு செட் ஆகல. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர். இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு உடனே நெக்ஸ்ட் வீக்கே பேசணும் அப்படின்றதுக்காக உடனே போஸ்ட் அதெல்லாம் ரெடி பண்ணி பேசிட்டோம். கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஏன்னா இங்க நிறைய பேர் பார்க்காம வந்திருக்காங்க. ஐ வாண்டட் டு ரீகேப் ஆல் தோஸ். குயிக்கா நான் வந்து ரீகேப் பண்ணிடுறேன். எபிசோட் 1, த கில்லிங். இந்த மூவி வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி அஸ் நேம் சஜஸ்ட் அடலசன். இங்க ஜேமின்ற அந்த பையன் தான் வந்து அடலசன்ட்ல இருக்கான். இவன் வந்து அவனோட கிளாஸ்மேட் வந்து கொண்டுறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இன்டகிரேஷன் பண்றாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா, அக்கா, அம்மா. அண்ட் தென் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் ஜெய்மியும் உட்காந்துருக்காங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி வித் த லாயர். ஸோ இதுதான் வந்து எபிசோட் நம்பர் 1 வந்து இன்டகிரேஷன் போகுது. அவன் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவன் எப்படி ஆன்சர் பண்றான், கடைசியில் சிசிடிவி கேமரால அவன் கொலை பண்றதே வந்து காட்டுறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் எண்ட்ஸ். அண்ட் எபிசோட் 2, டிடெக்டிவ்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மோட்டிவ் வந்து தேடுறாங்க. ஓகே, நவ் இட் இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட் தட் ஜெய்மி தான் கொலை பண்ணியிருக்கான், பிகாஸ் சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா ஏன் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, அந்த கொலை பண்ண அந்த கத்தி எங்க, அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சது, என்ன மோட்டிவ் அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஸ்கூலுக்கு போறாரு. அங்க போகும்போது ஒரு ட்ரெடிஷ்னலா சும்மா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நீ கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. 2 பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க, லைக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ he and she must be a friends அப்படின்ற மாதிரி வந்து போகுது. பட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவோட பையன். he is the one who is telling that நீ வந்து வேற மாதிரி யோசிக்கணும், திஸ் இஸ் நாட் த நார்மல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு இன்சல் கம்யூனிட்டியில இருக்கான் அந்த பையன். அவங்களோட ஜார்கன்ஸ் வேற, அவங்களோட டெர்மினாலஜி வேற, நீ வேற மாதிரி யோசிக்கணும், இங்க ஒரு புள்ளி நடந்திருக்கு, அதுதான் மோட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து அவன் பையன் வந்து சொல்லிதான் போலீஸுக்கே வந்து இந்த மாதிரி இன்சல் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிய வந்தது. ஃப்ராங்க்லி இந்த எபிசோட் பார்க்கும்போது தான் எனக்கு இன்சல்ன்ற வேர்ட் ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்றது எனக்கும் வந்து தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் சை டோல்டியூ நான் வந்து நிறைய ரீசர்ச் படிக்க ஆரம்பிச்சேன் ஃபார் திஸ் discussion. This is how episode 2 ends. And episode 3ல தான் வந்து ஜேமி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், அழுவான், கதறுவான், அவங்க அப்பாவும் நம்புவாரு. பட் இன் எபிசோட் 3 டிராஸ்டிக்கா இருக்கும். ஐ தாட் தட் ஐ மிஸ் சம் சீன்ஸ், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். நான் எபிசோட் 3 ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல இருப்பான், டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஜேமி வந்து சடனா காட்டுவாங்க. அப்போ நான் நினைச்சேன் சரி நிறைய மிஸ் பண்ணிட்டேன் போல, ஏதோ ஒரு ஃபாஸ்பரோட் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சேன். பட் தட்ஸ் ஹவ் தி ஸ்கிரீன் பிளே. கட் பண்ணி பார்த்தா ஒரு கூலா இருப்பான். ரொம்ப டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் ஜேமி, த ஈவல் சைட் ஆஃப் ஜேமி வந்து பார்க்கலாம். த சைக்காலஜிஸ்ட் வந்து போட்டு வாங்குவாங்க அந்த பையன் ஏன் வந்து இன்செல்லாம் கன்வெர்ட் ஆனா, வாட் இஸ் த ரூட் காஸ், அவங்க அப்பா எப்படி, அவங்க தாத்தா எப்படி, அவங்க பாட்டி எப்படி அப்படின்றது எல்லாமே வந்து அவனோட மேஸ்குலினிட்டி டெஃபினேஷன் என்ன, உன்னை பொறுத்தவரை மேஸ்குலின்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய போட்டு வாங்குவாங்க. ஸோ திஸ் எபிசோட் இஸ் தி நிறைய இந்த சீரீஸை பாருங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னவங்க, ரெக்கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே இந்த எபிசோட தான் கொண்டாடினாங்க. பிகாஸ் இந்த 2 பேரோட ஆக்டிங்கும் அந்த மாதிரி டாப் நாச் அண்ட் ஸ்கிரீன் பிளே, எவ்ரி திங் இஸ் டாப் நாச். ஸோ இதில் தான் வந்து தி ஈவல் சைட், இன்செல் சைட் ஆஃப் தி ஜேமியை வந்து காட்டுவாங்க. அண்ட் எபிசோட் 4, த ஐன்சைட், அவங்க ஃபேமிலி இந்த ஒரு மர்டர்னால வந்து தி அதர் சைட் அவங்க ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆறாங்க, அவங்க அம்மா என்ன மாதிரி கோத்ரூ பண்றாங்க, அவங்க அக்கா என்ன கோத்ரூ பண்றாங்க, மோஸ்ட்லி அவங்க அப்பா என்ன மாதிரி கோத்ரூ பண்றாரு,
ஹைன்சைட்ல யோசிப்பாரு, இதெல்லாம் பண்ணியிருந்தா வந்து பையனை காப்பாத்திருக்கலாமா, பையன் வேற மாதிரி வளர்த்துருக்கலாமா, எங்க தப்பு செஞ்சேன், எங்க வந்து அந்த மாதிரி வந்து ஹைன்சைட்லயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள வந்து திரும்பி புள்ளி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அந்த கம்யூனிட்டி எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னென்ன மாதிரி இன்னொரு ஒரு ஒரு இன்சல் கம்யூனிட்டி அங்க ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஜேமி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பயங்கரமான ஒரு எமோஷன் சட்டிலா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்டா வந்து ஆஹ் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நான் பண்ணியிருக்கணும், என் பையனை நான் விட்டுட்டேன், பேரண்டிங்ல தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து யோசிப்பாரு. So this is how the episode 4 ends. So this is the small, quick just about the all 4 episodes, mini series. 4 episode தான். அது வந்து பார்க்காதவங்களுக்கு நான் ஜஸ்ட் ரீகேப் தரேன். சாரி ஃபார் தி ஸ்பாய்லர்ஸ். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு த டிஸ்கஷன், ஐ வாண்டட் டு கிவ் யூ சம் ஓவர்வியூ அபவுட் த இன்சல்ஸ். ஸோ இன்சல்னா என்ன, அவங்களோட பிலாசபி என்ன, அவங்களோட டெர்மினாலஜி என்ன அப்படின்றத கொஞ்சம் வந்து ஓவர்வியூ கொடுத்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் த டிஸ்கஷன் அப்படின்னு ஐ தாட். ஸோ இன்சல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் தி கம்யூனிட்டி ப்ரிடாமினன்ட்லி ஒரு டீனேஜ் யங் மேன், யங் பாய். ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக அந்த இன்சல்ல இருக்காங்க. ஸோ தே பிலீவ் தட் தே ஆர் அன்ஏபிள் டு அட்ராக்ட் த விமன் டியூ டு தி ஃபேக்டர் பியாண்ட் தர் கண்ட்ரோல். ஸோ அவங்க ஜெனட்டிக்ஸை தான் வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்க வந்து ரீசனா சொல்றாங்க. சின்ஸ் ஜெனட்டிக்கலி நான் வந்து கருப்பா இருக்கேன், நான் வந்து ஒல்லியா இருக்கேன், நான் வந்து பால்டா இருக்கேன், என் ரிஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால என்னால ஒரு பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ண முடியல. அண்ட் ஆல்வேஸ் தி கோ வித் தி ரொமான்டிக் அப்ரோச்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ தே வாண்டட் டு ஹேவ் செக்ஸ் வித் தம். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்ல தான் வந்துட்டு தே ஆல்வேஸ் சி தி ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ அதனால வந்து இவங்க அட்ராக்ட் பண்ண முடியலன்றதுனால தே ஆல்வேஸ் ஃபேஸ் த ரிஜெக்ஷன். தே மோஸ்ட்லி அவங்களோட லுக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபி இருக்கு. அந்த லுக்கிசம்னால வந்து நிறைய விமென் வந்து தே வில் செலக்ட் ஒன்லி த மேன் ஹூ ஆர் வெரி மேச்சு, அந்த மாதிரி பிசிக்கல் ஒரு அட்ராக்டிவா மசில்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராட் சின் இருக்கணும், ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப திக்கான ஒரு ஏர்லைன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பொண்ணுங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ தட் இஸ் அ லுக்கிசம். ஸோ அந்த லுக்கிசத்துல நான் இல்லை, அந்த ஒரு பிரின்சிபல்ல இல்லாத ஒரு ஆட்கள் எல்லாமே வந்து தே வில் பி அன்அட்ராக்டிவ் அண்ட் தே ஃபேஸ் தி ரிஜெக்ஷன். இவங்க எல்லாமே வந்து இன்சல்ஸா கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராட் டெபினிஷன் ஆஃப் தி இன்சல்ஸ். அண்ட் ப்ரிடாமினன்ட்லி அவங்க வந்து ஒரு 3 மெட்டஃபர் வச்சிருப்பாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த மேட்ரிக்ஸ். ஸோ எல்லாருமே ரெட் பில் அண்ட் ப்ளூ பில் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இவங்களோட பிலாசபியும் கூட. ஸோ ப்ளூ பில்னா என்ன அப்படின்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாருமே நம்ம எல்லாம் யோசிப்போம்ல. ஸோ ஒரு கைண்ட்னஸா இருக்கிறதுமே வந்து இட் கேன் அட்ராக்ட் தி ஆப்போசிட் செக்ஸ். பெண்களுக்கு வந்து கைண்டா இருக்கிறதும் பிடிக்கும். நீ நல்லா கக்னிட்டிவா நீ வந்து இருக்க, இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த பிசிக்கல் அப்பியரன்ஸ், நீ கக்னிட்டிவா வந்து இருந்தாலும் பிடிக்கும், நீ ஹெல்ப் பண்ணலாம் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தா பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணா பிடிக்கும், சக்சஸ் இருந்தா பிடிக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி அவென்யூஸ் டு அட்ராக்ட் தி ஆப்போசிட் செக்ஸ், நாட் ஓன்லி அபவுட் தி பிசிக்கல் அப்பியரன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்புறவங்க தான் வந்து ப்ளூ பில் அப்படின்னு இட்ஸ் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ நிறைய பேர் இதான் நம்புவோம். ஸோ இதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ இதுதான் வந்து ப்ளூ பில் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்சல்ஸ் ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் திஸ் ப்ளூ பில் பிலாசபி. ஏன் அப்படின்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, they strongly believe in the black pill. என்ன அப்படின்னா வந்து they always go for the looks and the genetics. அவங்க வந்து ஜெனட்டிக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது எல்லாத்தையுமே. Since they strongly believe in the genetics, there is no hope to come out of that. ஸோ இப்போ நான் கருப்பா இருக்கேன், அதனால தான் நான் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றேன்னும் போது நான் என்ன பண்ணி நான் வந்து பேல ஆக முடியும், என்ன பண்ணி நான் வந்து கலரா ஆக முடியும்? வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் தட்ஸ் ஜெனட்டிக்ஸ். எனக்கு வந்து பால்ட்னஸ் இருக்கு, நான் இப்ப என்ன பண்ணா வந்து எனக்கு முடி வளரும்? தட்ஸ் மை ஜெனட்டிக்ஸ். பண்ணவே முடியாது. நான் குள்ளமா இருக்கேன், அதனால என்ன ரிஜெக்ஷன் ஆகிறேன், நான் எப்படி ஹைட் ஆகுறது? வாய்ப்பே கிடையாது. ஸோ சின்ஸ் இன்சல்ஸ் ஆர் பிலீவிங் இன் த ஜெனட்டிக்ஸ், அதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தட் இஸ் தி ரியாலிட்டி, தட் இஸ் த பிளாக் பில். அண்ட் தட் இஸ் அனதர் பிலாசபி, ரெட் பில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, தி விமென் தே ஆல்வேஸ் சீக் தி ஹையர் ஸ்டேட்டஸ் மென், தே கால் இட் அஸ் அ சாட். ஸோ அப்போ வந்து 80-20 ரேஷியோ அப்படின்னு இந்த படத்திலே வரும். ஸோ 80% ஆஃப் தி உமன்
always attract towards the 20% of the men who is having that physical appearances. So அவங்க சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி செக்ஷுவல் மார்க்கெட் பிளேஸ் 80-20 ரூல். அவங்க வந்து ஒரு மெட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விதத்துக்கு நம்ம வந்து 80-20 ரூல்லாம் நிறைய நம்ம வந்து லைஃப் ஸ்கில்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ வென் யூ ஹாவ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு யூ ஆல்ரெடி ரிட்டன் சம் 10 பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்வேஸ் தி டெல் தட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ப்ரையாரிட்டி வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% கோலை உங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ தட் இஸ் தி 80-20 ரூல். அதை வந்து இவங்க அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தி ஹாவ் த செக்ஷுவல் மார்க்கெட் பிளேஸ். அவங்க வந்து ஒரு ரேங்கிங் போட்டுட்டு அவங்க என்ன வந்து பிலீவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 80% உமன் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் 20% மென். இது வந்து எல்லா டைமும் நடக்கல. இன் 1955 1960s இந்த போன ஜென்ரேஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈக்குவலா இருந்தது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வந்து கிடைச்சிட்டு தான் இருந்தது. பட் ஆஃப்டர் தி உமன் எம்பவர்மெண்ட், இந்த ஃபெமினிசம், இது மாதிரிலாம் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வரும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஒர்க் பிளேஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தே ஸ்டார்டட் சூசிங் ஒரு பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தே ஆல்வேஸ் கோ ஃபார் தி குட் லுக்கிங் கைஸ். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தட் இஸ் வேர் இன்சல்ஸ் ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் தி உமன் எம்பவர்மெண்ட். அண்ட் மேனோஸ்பியர் டெர்மினாலஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ தட் 20% ஆஃப் தி மென் அவங்க தான் வந்து சேட் அப்படின்வாங்க. அந்த சேட்லாம் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, ஆல்ஃபா மேல். நம்ம வந்து ஒரு ஹிந்தி படம் பார்த்துருப்போம். ஸோ அவரெல்லாம் வந்து சேடு தான், அனிமல் அப்படின்ட்டு. அவர்லாம் ஈஸியா வந்து அந்த படத்திலேயே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்லாம் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ், பி இட் பாலிவுட் ஆர் கோலிவுட் ஆர் டோலிவுட் பார்த்தீங்க அப்படின்னாலேயுமே நம்ம ஹீரோஸ் எல்லாருமே சேடு தான். ஸோ அவர் பாட்டுன்னு வருவாரு, அவர் ஸ்டாக் பண்ணுவாரு, டக்குன்னு ஹீரோயின் வந்து அவர் பின்னாடி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோம்னா வந்துருவாங்க. அவர் வேலை செய்யறாரா, படிக்கிறாரா, ஈவன் அவர் வந்து ரவுடியாவே இருந்தாலுமே வந்து ஹீரோயின் வந்து வருவாங்க, குடிகாரனா இருந்தாலும் அவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் காட்டி 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலாசபியை வந்து இன்னுமே கன்ஃபர்மேஷன் மோடுக்கு வந்து தள்ளிவிடுது. அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் த சேட் வந்து ஸ்டேசி. ஸோ எப்படி வந்து அந்த எப்படி ஒரு ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஹீரோ மெட்டீரியலா பசங்க இருக்கிறது சேடோ, அதே மாதிரி ஹீரோயின் மெட்டீரியலா இருக்கிறது வந்து ஸ்டேசி. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்டேட்டஸ் உமன், ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. டெஃபினட்டா வந்து ஸ்டேசி வில் டேட் ஒன்லி த சேட். இன்சலுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஸ்டேசியை வந்து டேட் பண்றதுக்குலாம் 1% கூட சான்ஸே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு, பெக்கி. அவங்க வந்து ஸ்டேசிக்கு கீழே ஆவரேஜ் உமன். பட் ஸ்டில் இன்சலுக்கு வந்து அவங்க வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. ஸ்டில் தே ஆர் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் தி இன்சல். ஸோ அந்த பெக்கியுமே வந்து இன்சலுக்கு கிடைக்காது. அண்ட் அனதர் டெர்மினாலஜி கால் நார்மிஸ். நார்மல் பீப்புள், யாரெல்லாம் வந்து இன்சல் கிடையாதோ, இந்த பிலாசபிக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இந்த ப்ளூ பில் கான்செப்ட்ஸை வந்து நம்புறவங்க எல்லாருமே நார்மிஸ். அகைன் இன்சல்க்கு நார்மிஸ்க்கும் பிடிக்காது. அண்ட் தீஸ் ஆர் தி டெர்மினாலஜி ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ் பிஃபோர் வி கோ இன் டு தி கான்செப்ட்ஸ். இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்றது வந்து நம்ம வரப்போற டிஸ்கஷன்ல வந்துட்டு நான் அங்கங்க வந்து இதை இன்சர்ட் பண்றேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்ட்ராங் ஆர் ஹவு பெத்தட்டிக் ஆர் ஹவு எவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்ல வந்து இன்சல்ஸ் இருக்காங்க. அவங்களை வெளியில கொண்டு வர்றதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது. அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே இந்த பிலாசபியை சுத்தி தான் வரும். ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆர் படத்தோட டிஸ்கஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹாவ் அ குயிக் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம் அபவுட் யுவர் டீனேஜ். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த டீனேஜ். ஒரு டைம் டிராவல் பண்ணி நம்மளோட டீனேஜ் லைஃப்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ சம் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க ஒரு ஆப்போசிட் செக்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களோட டீனேஜ் டைம்ல என்னென்னலாம் பண்ணீங்க? ஸோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணிருப்போம், எதனா ப்ரொபோசல் கிரீட்டிங் கார்டில் வந்து எழுதி கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ரஜினி மாதிரியோ, இல்லைனா வாட் எவர் தி பீரியட் யூ ஆர் பிலாங் டு, ஸோ அந்த ஹீரோவோட சாயல் எதனா வந்து பண்ணி பார்த்துருக்கலாம், எதனா கவிதை எழுதி கொடுத்துருக்கலாம், எதனா பாட்டு பாடிருக்கலாம், ஸோ எதனா ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்து கூட நம்ம வந்து தூது அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எதனா பண்ணிருக்கீங்களா? அண்ட் செகண்ட் கொஸ்டின் வுட் பி, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் தி மேஸ்குலினிட்டி? நீங்க மேஸ்குலின் அப்படி ஒன்ன நான் டிஃபைன் பண்ணணும், என்னோட மேஸ்குலினிட்டியை நான் வந்து
என்னோட க்ரஷுக்கு காட்டணும் அப்படின்னா வந்து நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தீங்க? ஸோ வித் திஸ் டூ கொஸ்டின்ஸ் வி கேன் டிஸ்கஸ் குயிக்லி, தென் வி கேன் மூவ் டு தி ஃபர்தர் பார்ட்ஸ். யூஸ்வலா வண்டி எடுத்துட்டு போவோம். இது டூ வீலரா இருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து பைக். நம்மளாம் வளரும்போது பைசைக்கிள் தான், சைக்கிள் தான் இருந்துச்சு. ஸோ சைக்கிள் கரெக்ட். எடுத்துன்னு வீட்டு பக்கம் போறது, இல்ல அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ மோஸ்ட்லி எல்லாமே உங்க சேம் ஏஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வர மக்கள் தான். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வி ட்ரை டு கோ பை, நம்ம சைக்கிள் வச்சு நடந்து போக பார்ப்போம், இல்ல பர்த்டே ஏதாவது சாக்லேட் கொடுப்போம். இல்ல பசங்களாம் ஒண்ணா இருந்தாங்கன்னா அப்படியே ஒண்ணா போகும்போது கத்துறது, நம்ம பேர் கத்துவான், நம்ம ஃப்ரெண்ட் ஏதாவது கத்துவான், இல்ல அவங்க அவங்க யாராவது க்ரஷ் இருக்கிற இது போச்சு நம்ம பசங்க ஃப்ரெண்ட் பேரை நம்ம கத்துவோம். கரெக்ட். ஸோ இது வந்து யூஸ்வலா நடக்கிறது. மோர் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம ஃபீல்டா இருக்கும், இல்ல ஸ்போர்ட்ஸ் டைமா இருக்கட்டும், அந்த மாதிரி masculinity நீ கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹியூஜ் அவுட்லெட் டு ஷோ யுவர் masculinity. ஸோ ஸ்போர்ட்ஸ் மூலியமா உன்னோட மேஸ்குலினிட்டியை நீ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்க. கண்டிப்பா. Thank you. So this is the example, this is the sample. Thanks Satish. So இந்த மாதிரி தான் உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க. சட்டிலா இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப நீங்க சட்டிலா பண்ணியிருந்தாலும் ஓகே தான். ஸோ என்ன மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? ஸோ how did you express the masculinity to the opposite sex? சில பேர் வந்து they want to showcase the richness. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவ் பென்சில்ஸ் இந்த மாதிரி தான் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க, அவங்க டேபிள்ல அதை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ சில பேர் ஸ்டாப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், நத்திங் மச். ஏன்னா நம்ம பீரியட்ல வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் ஸ்பெஷலி இன் அவர் ஸ்டேட் ஆர் லைக் இன் இந்தியா வந்து I can't comment about other part of state, but like our states la வந்து பெருசா I can give percentage like maybe 20% maybe try to do this, remaining 18 இது இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் என் கிளாஸுக்கு ஒரு பேர் இல்ல ரெண்டு பேர் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதுதான், ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பேர். கரெக்ட் தான். இப்ப நான்லாம் பார்த்தேன்னா வந்து டான்ஸ் ஆடி நான் வந்து பெருசா ஆமா அந்த டைம்ல வந்து ஆடிஷன் எல்லாம் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டூ பண்றது, மத்தவங்களை யாரும் வரவிடாம பாத்துக்கிறது, கிளாஸ் லீடர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து சீன் போடுறது. சோ அந்த கிரஷ் முன்னாடி வந்து அவங்க எல்லாம் பேசினாங்கன்னா அவங்கள அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு மத்தவங்களை வந்து இது பண்ணி விடுறது. சோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கேப் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் பண்ற மாதிரி. ஆனா மோஸ்ட்லி நீ சொன்னதுதான், ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும், அந்த பொண்ணு போகும்போது நம்ம பேரை வச்சு கலாய்க்கிறது, நிக் நேம் வச்சு கலாய்க்கிறது. அதுலயே வந்து அவங்களோட ஸ்மார்ட்னஸ் வந்து அங்கங்க இது பண்றதுக்கு, ஷோ ஆஃப் பண்றதுக்கு, ஒரு இன்டெலெக்சுவலா காமிச்சுக்கிறது, அது அப்புறம் ஏதாவது யாருக்கும் புரியாத இத வந்து அது பேசுறது, இது போல எதுவும். ஆமா, நீ ஸ்மார்ட்னஸ் சொன்னவன இதுக்கு அகைன்ஸ்டாவே நான் பார்த்திருக்கேன், ரவுடிசம் பண்றது. சோ வெளியில ஸ்கூல் வெளியில பார்த்த அப்படின்னா வந்துட்டு குரூப்பா வந்து அடிதடி பண்றது, அந்த டைம்ல வந்து கேங் லீடர் மாதிரி வர்றது. ஸோ இது மூலியமாவே நான் வந்து இந்த ஆல்ஃபாம்பில் தான் நானு. ஸோ இது மூலியமாவே வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுக்கறதுக்குலாம் அது ஒரு குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அவங்க வந்து கிளாஸ்ல வந்து டாப்பா இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஒரு அவென்யூ, இந்த மாதிரி அடிதடி ஒரு அவென்யூ, இப்படியுமே வந்து நிறைய பேர்லாம் பண்ணி நானே பார்த்துருக்கேன் ஸ்கூல் டைம்ல. நம்ம பீரியட்ல எங்க ஸ்கூல்ல வந்து மஷ்ரூம் கட் ஃபேமஸ், அது பண்ணிட்டு வந்தா வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. குணால் கட். அதான். ஆமா. ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஸோ ஒரு பீரியட்லயுமே ஒரு வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் செக்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ இதோட ஃபிளிப் சைட் பார்த்தா அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து அப்ரோச் பண்ணியிருப்போம், லவ் சொல்லியிருப்போம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம். பட் டெஃபினட்டா ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் பிரேக்கப்ஸ் நடந்திருக்கும்ல. ஸோ அது வந்து
பேக் இன் அவர் டீனேஜ்ல வந்து எப்படி நம்ம வந்து அந்த ரிஜெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணோம்? வாட் வேர் தி கோப்பிங் மெக்கானிசம்ஸ்? அது எப்படி மூவ் ஆன் பண்ணோம்? ஸோ அப்படின்றது எதனா வந்து குயிக்கா நம்மளால, உனக்கு இல்ல அகைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நடந்திருக்கும். ஸோ அது எப்படி வந்து நடந்ததுன்றத வந்து கொஞ்சம் ஆசைப்படலாமா? சில பேர் வந்து அதை ஜாலிக்கு எடுத்துக்குவாங்க. சில ம். பேர் ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு they will shift their geographical location. ஓகே. பட் ஸ்கூல் டைம்ல அது நடக்காதுல்ல. டீனேஜ் நீ பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல இருப்பாங்க. உன்னால ஜியோகிராபிக்கல் லொகேஷன்லாம் மாத்த முடியாது. மேபி இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஆர் டாக்கிங் ஒன்லி அபௌட் தி ஸ்கூல் டீனேஜ். அட்லீஸ்ட் வேற ஸ்கூலாவது மாறிக்கோங்க. பக்கத்துல 6 ஸ்கூல் இருக்கும். ம். வேற ஸ்கூலாவது மாறிக்கோங்க. சாங் தானா? சிம்பு சாங் இந்த மாதிரி மிசோஜினியா பிரேக்கப் சாங்ஸ். இப்போ பேசலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ என்னோட லைஃப், அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜில் கம்பேர் பண்ணும்போது, காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ மீதி பேர் சொன்ன மாதிரி எல்லாமே கடந்து போவாங்க. அதில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, அந்த கடந்து போக முடியாதவங்களால எதர் போத் சைடில் வந்து இது வரைக்கும் உண்மை தெரியாது. இப்போ எனக்கு சொல்லலாமா என்னன்னு எனக்கு டவுட் இருந்தது. ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். அந்த பையனை ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து ஏற்பட்ட ஏதோ ஒரு மன வருத்தம், ஏமாற்றம், அவங்களையும் அதாவது அந்த பொண்ணையும் மர்டர் பண்ணிட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஐயோ. இட் ஹேப்பன் இன் 2005 செகண்ட் இயர் படிக்கும் போது நினைக்கிறேன். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு. அதுக்கப்புறமே பசங்க மைண்ட் செட்டு, அங்க காலேஜ்ல இருந்த மைண்ட் செட் வந்து நிறைய மாறுனுச்சு. என்ன மாறுனுச்சுன்னா, அப்ரோச் பண்ணும் போதும் பசங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். பொண்ணுங்க ஏதாவது செஞ்சுக்குவாங்களா, இல்ல பொண்ணுங்க எப்படி பிஹேவ் ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாதுங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்றது, யோசிச்சே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இதெல்லாம் அவாய்ட் எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அது வந்து எல்லாரையுமே ரொம்ப பாதிப்படைய செய்தது. ஆமா. ஏன்னா அவர் ஃப்ரெண்டு என் பக்கத்துல உட்காந்துருக்கவர் தான். அவரு வந்து முத நாள் தான் வந்து என்கிட்ட ஒரு பேப்பரை வாங்கி எல்லாம் எழுதி எடுத்துட்டு போனாரு. பட் அவங்க ரொம்ப நாள்ல வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரிலேஷன்ஷிப்ல சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சில ஏமாற்றங்கள். ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் தான் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. மற்றபடி மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அப்புறம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்துட்டா வேற ஒருத்தர் மேல ஒரு க்ரஷ் வரும். அது மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு சீரியஸா இருக்கிறவங்க ஸ்டில் வந்து மேரேஜ் பண்ணிக்காமலே மூவ் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அது வந்து என்னோட கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் தெரியும். கையெல்லாம் பிளேட் எல்லாம் அறுத்துப்பானுங்க. அறுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு டிராமா உண்டாக்குவானுங்க. உனக்காக பாரு நான் வந்து செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு அவங்களை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றது, ஒரு மாதிரி எமோஷனலா வந்து டிராப்புக்கு உண்டாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு சுத்துவானுங்க. இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வேலை செஞ்ச பசங்க இருக்காங்களே, எல்லாம் யங்ஸ்டர், அதாவது ஏஜ் ஆஃப் அரௌண்ட் 18 அண்ட் அபோவ் டு 25 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் எல்லாம். அந்த காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க இல்ல காலேஜ், அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த அதாவது எக்கனாமிக்கலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் மறந்து அவங்க ஃபேமிலியில போய் ஃபோர்ஸ் பண்றது, அவங்க ஃபேமிலி அதாவது அவங்களோட ஓன் ஃபேமிலி, அதாவது அந்த பையன் இருக்கானா அவங்க அம்மாட்ட போய் த்ரெட்டன் பண்றது, அதாவது அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க அம்மாவை போய் த்ரெட்டன் பண்றது. ஏன்னா அவங்க அழுதுட்டு வந்து நம்மள்ட்ட பேசுறாங்க இல்லையா, அப்போ கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும்போது என்னதான் நீங்க பண்ணாலும் நெக்ஸ்ட் எங்க தெரியுமா போறானுங்க, நைட்ல பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் எங்கேயாவது ட்ரக்ஸ்குள்ள இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. ஆல்கஹால் அடிக்ட், ஈவன் கஞ்சா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல போய் ட்ராப் ஆகுறாங்க. அதுல ஒரு பையனெல்லாம் வேலையை விட்டு அனுப்புறேன்னா அந்த சென்ஸ் என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்றோம். பட் ஆனா அவங்களோட மைண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஏதோ வந்து புரியாம பேசுறோங்கிற நினைப்பிலேயே போய் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுறாங்க. பாதி பாத்தீங்கன்னா இந்த மூவிஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சில மூவிஸ் இருக்கு இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ்ல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகே, யா, தேங்க் யூ. ஸோ இது எதுக்காக நான் வந்து கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு, we need to
ரிஃப்ளெக்ட் அபவுட் தி ப்ரீ இன்டர்நெட் வேர்ல்ட். நான் ஏன்னா இது இந்த இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேர்கிட்ட சும்மா இதை பத்தி லைட்டா வந்து பேசுவேன். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மூட். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா வந்து இந்த டாபிக் எப்படி பேசுறாங்க, பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து எப்படி இதை வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக நான் போட்டு வாங்கும் போது ஸோ எல்லாரும் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நடக்காதுப்பா, இதெல்லாம் வெளியூர்ல மட்டும் தான் நடக்கும், இதெல்லாம் நம்ம ஊர் பசங்களுக்கு நடக்காதுப்பா, நம்ம வளர்ப்பு வேற மாதிரி, நம்மளோட செட்டிங் வேற மாதிரி, இதெல்லாம் வந்து அங்க மட்டும் யூகேல மட்டும் தான் நடக்கும், யூஎஸ்ல மட்டும் தான் நடக்கும், நம்ம ஊருக்கு இதெல்லாம் வரவே வராதுன்ற மாதிரி வந்து ரொம்ப ஒரு கான்பிடென்ட்டா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நான் யோசிக்கும் போது ஸோ இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் ப்ரீ இன்டர்நெட் வேர்ல்ட் அண்ட் போஸ்ட் இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எனக்கு வந்து யோசிக்கும் போது ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம், இது எல்லாமே ஒரு டீனேஜ் லைஃப்ல வந்துட்டு காமன் தானே. ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்ரோச் பண்றதும், பொண்ணு பையன் அப்ரோச் பண்றதும், ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஆகுறதுன்றது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த டீனேஜ். ஸோ அப்படின்னும் போது ஒரு அப்ரோச் தான் வேற. அப்போ நம்ம டீனேஜா இருக்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு லைட்டா ஆசை போட்டுட்டு தென் வி கேன் கோ இன் டு தி இன்டர்நெட் வேர்ல்ட் அண்ட் தென் இந்த இன்டர்நெட் வேர்ல்ட் நம்ம இன்சல்குள்ள போயிட்டு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ கீ ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரிஜெக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், நம்மளோட டீனேஜ் லைஃப் 90s 80s அந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த ரிஜெக்ஷன் தெரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் சர்க்கிள், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க மத்தியிலையும் பொண்ணுங்களோட மத்தியில ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்டா தெரிய வரும், ஓகே ப்ரொபோஸ் பண்ணா இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. மிஞ்சி போனா இந்த மாதிரி வந்து நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ் எதனா ஸ்டாக் பண்றான், அந்த மாதிரி வந்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னா செகண்ட் லெவல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வரும், இல்லைன்னா வந்து அந்த கிளாஸ்க்கு ஃபுல்லா தெரிய வரும். ஏன்னா வந்து பிரின்சிபல் கிட்ட போவாங்க, அந்த கிளாஸ்க்கே தெரிய வரும், ஓகே இவன் இப்படி பண்ணிட்டான் போல அப்படின்ட்டு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இதை தாண்டி வந்து இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிறதுக்கோ, இல்லைன்னா வந்து ஸ்கூல் ஃபுல்லா பரவுறதுக்கோ, இல்லை இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு பரவுறதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராபபிலிட்டி வந்து கம்மி தான். ஏன்னா இன்டர்நெட் கிடையாது, நம்ம வந்து வாய் வழியா தான் போய் ஆகணும். அப்படின்னு பண்ணும்போது இந்த ரீச் வந்து ரொம்ப கம்மி. அதனாலேயே என்னவோ வந்து சார் சொன்ன மாதிரி இந்த டைம் ஃபேக்டர் கொடுக்கறதுனால என்ன ஆகும், நம்மளோட ஃபோக்கஸ் மாத்துறதுனால, சரியா சொன்ன மாதிரி நம்ம வேற ஸ்கூல் போகிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா வந்து நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையவே இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஸ்குலினிட்டி வந்து நம்ம டைரக்ட் இன்டராக்ஷன் வச்சு மட்டும்தான் நம்ம சதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல காட்ட முடியும், இல்லைன்னா ஒரு சண்டேல காட்ட முடியும். ஸ்மார்ட்னஸா இருக்கிற எல்லாமே இட் ஹேப்பன் இன் தி பிசிக்கல் வேர்ல்ட். ஏன்னா அங்க வர்ச்சுவல் வேர்ல்டு வந்து 0. ஸோ அப்படின்னு இருக்கும் போது வந்து இந்த விஷயத்துல இருந்தது. அப்ப நான் சொன்ன மாதிரி வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து திடீர்னு வரலன்னு வைங்களேன், என்னடா சண்டை கண்டையே போட்டியா, ஏன் வந்து உன் ஃப்ரெண்டு வரமாட்டான் அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு வந்து என்னோட சைக்கிள் மேட்டை மாத்திட்டேன், இல்லைன்னா நான் வந்து கிரிக்கெட் விளையாட போகல அப்படின்னாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி அதனா செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாமே வந்து பிசிக்கல் வேர்ல்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா, தீஸ் ஆர் ஆல் தி சைன்ஸ். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து டிப்ரெஷனா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அப்பா அம்மாவோ, இல்ல நெய்பர்ஸோ, இல்ல டீச்சர்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றதுன்றது வந்து இட் வாஸ் வே மோர் ஈஸி பேக் இன் ப்ரீ இன்டர்நெட் எரா. அது வந்து இன்டர்நெட் எரால வந்து நடக்குமா அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி வெரி டஃப். So now I am entering into the internet era, particularly to the incel. So again with a caveat, நான் வந்து எல்லா இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லா பசங்களுமே இன்சல்ஸா கன்வெர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ ஆஸ் பர் தி ஸ்டடி, இன்செல்லோட ரீசர்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது இவங்களை ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் இன்டர்நெட்ல அந்த இன்சல் கம்யூனிட்டின்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருப்பாங்க, அவங்கள வச்சு மட்டும்தான் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களே தவிர்த்து டைரக்டா வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறதோ அதெல்லாமே கிடையாது. இட்ஸ் லா ஆஃப் ஸ்மால் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம எதுவுமே டிரைவ் ஆக முடியாது. பட் இட்ஸ் a start. At least they just started about the research on the incel in Canada and UK, in Western world, definitely not in India. ஸோ அதனால நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே நம்ம பசங்களுக்கு நடந்துரும் அப்படின்றது தேவையில்லாத ஒரு பயம். ஸோ வித் தட் caveat, let's go into the internet era, particularly to the incel. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இன்செல்க்கு வந்து ஜெனட்டிக் தான் ப்ராப்ளம். ஸோ என் ஜெனட்டிக்னால தான் வந்து என்னால வந்து ஆப்போசிட் செக்ஸை அட்ராக்ட் பண்ண முடியல, அந்த பொண்ணை வந்து என்னால அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு இன்செல் நம்புறதுக்கு காரணம் ஜெனட்டிக்ஸ்ன்றதுனால டெஃபினட்டா வந்து அவனுக்கு வேற ஹோப்பே கிடையாது. நீ எந்த ஸ்கூல் வேணா மாத்திக்கோ, வேற எதெல்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோ,
சின்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த ஜெனட்டிக்ஸ், அதனால ஜெனட்டிக்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஸோ இது இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கூட என்ன நடக்கும்? சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கருப்பா இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து பொண்ணுங்க வந்து அட்ராக்ட் பண்ண முடியல, டேட்டிங் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு சுச்சுவேஷனா இருக்கிற பட்சத்துல அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்க? நல்லா தான்டா இருக்க, உனக்கு என்னடா குறை, கருப்பா இருக்கிறவங்க பாரு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஸ்கூல்ல டாப்பர் ஆயிட்டேன்னா நீ வந்து சூப்பர் ஆயிடுவ அப்படின்ற இந்த ப்ளூ பில்லோட அந்த ஒரு பிலாசபியை பேஸ் பண்ணி அந்த பையனையை வந்து ஒரு மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்க வந்து நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஜெனட்டிக்ஸை தான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிளேம் பண்றதுனால எந்த அட்வைசஸுமே வந்து அவங்க காதுக்குள்ள போகாது. இன்டர்ன் இரிட்டேட் தான் ஆகுமே தவிர்த்து நெக்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ்ல வந்துட்டு அப்பா அம்மா வந்து அவன் இக்னோர் பண்ணதான் ட்ரை பண்ணுவானே தவிர்த்து அவன் வந்து வேற யாருமே வந்து அப்ரோச் பண்ண மாட்டான். ஸோ திஸ் இஸ் கால் டெஃபிட்டிஸ்ட் மைண்ட் செட்குள்ள வந்துருவாங்க. நெகிலிசம் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே அவங்க நம்ப மாட்டாங்க, நெகிலிசத்துக்குள்ள போயிடுவாங்க. தட்ஸ் வேர் தே கோ இன்டு. அவங்க ஆனா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஆகணும்ல. ஸோ அப்போ அந்த கோப் அப் மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சின்ஸ் இன்டர்நெட் வேர்ல்டு இருக்கிறதுனால ஈஸியா தே கேன் ஃபைண்ட் தர் லைக் மைண்ட் பீப்புள். அவங்க இன்சல் கம்யூனிட்டிக்குள்ள போகலாம். இல்ல அப்படின்னா வந்து ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் பேசும்போது, ஐ ஹோப் யூ ஆல் நோ அபவுட் ஆண்ட்ரூ டேட். இல்ல அப்படின்னா வந்து யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் த டேட் பிரதர்ஸ். அவங்களோட பிலாசபிலாம் என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த மேஸ்குலானிட்டி அப்படின்னா வந்து அவங்க சொல்லுவாங்க, மேஸ்குலானிட்டினா என்ன தெரியுமா, ஒரு பையன் வந்து பொண்ணை உட்காரணும், அப்படி போனோம், எது சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்கணும். அப்படி ஒரு ஓல்டு வச்சுக்கிறவன் தான் வந்து உண்மையான ஒரு ஆண்மகன். அப்படி இல்லாதவன்லாம் வந்து மென்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிசோஜினிஸ்டிக் வியூ வச்சு அவன் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சரா ஆகி அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சு இப்படி ஒரு பையன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசும்போது ஆஸ் அ இன்சலா எங்க அப்பா அம்மா சொல்ற அட்வைஸை வந்து நான் ஏத்துப்பேனா, இல்லைன்னா வந்து ஆண்ட்ரூ டேட் சொல்ற அவனோட பிலாசபி ஏத்துப்பேன் அப்படின்னா கண்டிப்பா ஆண்ட்ரூ டேட்டோட பிலாசபி தான் ஏத்துப்பேன். அதே மாதிரி நீங்க வந்து இன்டர்நெட்குள்ள போயிட்டு உங்களோட பிரச்சனையை வந்து நீங்க வந்து சொல்லும் போது என்ன ஆகும்? வி ஆல் நோ அபவுட் தி இன்டர்நெட் அல்காரிதம். நீங்க எதை பத்தி நீங்க வந்து அதிகமா வந்து சர்ச் பண்றீங்களோ இல்லைன்னா யோசிக்கிறீங்களோ நீங்க பேசுறீங்களோ, இன்டர்நெட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்காரிதம் உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து டெய்லர் மேட் கண்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆப்வியஸ்லி யூ வில் கம் டு நோ அபவுட் தி ஆண்ட்ரூ டேட், அதர் இன்சல் சைன்ஸ், அதுக்கப்புறம் இன்சல் கம்யூனிட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். மிசோஜினிஸ்டிக் வியூ ஆர்டிகல்ஸ் எல்லாமே உன்னை தேடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ தட் என்ன ஆயிடும்னா உன்னோட ஆல்டர்னேட் அப்ரோச், உன்னோட அதர் சைட் பெர்ஸ்பெக்டிவே உனக்கு வந்து கண்ணில் காட்டாம உன்னை அப்படியே வச்சுப்பாங்க. These are all happening in the internet era. It never would have happened in our teenage back in 90s or 80s. So அப்போ அதையுமே நம்ம வந்து we should understand those things. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது how do you think that what is the way to bring those people, இந்த மாதிரி மிஸ்லீட் ஆன ஒரு கம்யூனிட்டியை ரியாலிட்டிக்கு கொண்டு வருது, ப்ளூ பில் கொடுத்து அவங்களை திருத்தத்துக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு அப்படின்றத தான் we are going to discuss about in further slides. So key reflection என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் நம்ம 90ஸ்க்கு முன்னாடி மாதிரி ரிஜெக்ஷனை வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்செல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணவே முடியாது. பிகாஸ் ஆல்வேஸ் பீப்புள் வில் கோ இன் டு தி இன்டர்நெட். நவ் ChatGPT வந்துடுச்சு, ஏஐ வந்ததுனால என்ன, ஏஐ கிட்ட தான் பிங் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, என்னை வந்து கருப்பா இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, எதனா சொல்யூஷன் கொடு, எப்படி வந்து அவளை பண்ணலாம் அப்படின்னா அது என்னத்த சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து கேட்க போறோம். இல்ல நீ சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு திரும்பியும் நம்ம வந்து ஒரு ஏஐயை வச்சுதான் வந்து we are going to communicate. So the rejection is no more private. ஸோ இந்த படத்திலே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உடனே நம்மளுக்குலாம் தெரியும் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க, திடீர்னு வந்து ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு வைக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து டைரக்டா வந்து சொல்றதெல்லாம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய பேரை பாக்குறேன், அவனோட ஸ்டேட்டஸ்லாம் வந்து மெசேஜ் டுவர்ட்ஸ் டு ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிறவனுக்கு வந்து கழிவு ஊத்ததா இருக்கட்டும், டைரக்டா பேசுறதே கிடையாது. எல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சிருது, ஸ்டேட்டஸ்ல வச்சு நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்கதான் கம்யூனிகேட் பண்றாங்க. மீம்ஸ் ஷேர் பண்றது, எதனா ஒரு வீடியோவை போடுறது, அதுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா இந்த ரிஜெக்ஷன் ஆகட்டும் இல்லைன்னா வந்து ஒரு ஏட்ரட் பருவது வந்து இட்ஸ் நோ மோர் ஏ பிரைவேட். அப்படி மாதிரி வந்து சின்ன சர்க்கிள்குள்ள எல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அப்படின்னு பண்ணும்போது we couldn't handle those pressure. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ரிவெஞ்ச் பான் எடுக்கிறது, செக்ஸ்டிங் பண்ணும்போது அதெல்லாம் கேப்சர் பண்ணி வந்து அந்த பிரேக்கப் டைம்ல வந்து வெளியில விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த புரிதல் இல்லாதனாலதான்.
சைபர் புல்லிங் நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இதை பத்திலாம் புரிஞ்சா மட்டும்தான் வந்து நம்ம இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை எடுக்க முடியுமே தவிர்த்து இன்னுமே நம்ம வந்து 90s ஸ்டக் ஆயிட்டு அதெல்லாம் இங்க நடக்காது, நான் எங்க அப்பா அம்மா பேரண்டிங் பண்ணதே தான் நானும் பண்ணுவேன், அந்த ஸ்கூலிங் தான் வந்து டீச்சர்ஸும் பண்ணுவாங்க, அந்த பிலாசபி தூக்கிட்டு வந்து நீ இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ள போட்ட அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்றது சொல்றதுக்காக தான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்கஸ் அபவுட் அவர் டீனேஜ் அண்ட் தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரீ அண்ட் தி போஸ்ட் இன்டர்நெட் எரா. ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் எண்டிங். லெட்ஸ் கோ இன் டு த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த மூவி. ஸோ குயிக்கா உங்களுக்கு 4 எபிசோட்ஸ் இருக்கு. படம் பார்த்தவங்க வந்து எந்த எபிசோடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈர்த்துச்சு, அதை பத்தி எதனா ஒரு 2 minutes 3 minutes பேசணும், இதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும், இது ரொம்ப நல்லா இருந்தது, இல்லைனா இது வந்து ரொம்ப வந்து அபத்தமா இருந்தது, வாட் எவர் இட் மே பி யூ கேன் ஷேர். யா. ஹலோ, எனக்கு அது தேர்ட் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டரோட கன்வர்சேஷன் வச்சுக்கிறது. ஸோ ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணிட்டு ஷாக் ஆயிரும் அவளே, என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிரான்சிஷன் இருந்துட்டு இருக்கும். என்ன அக்செப்ட் பண்ணுங்க அந்த ஒரு டிரான்சிஷன். அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கமாவே இருக்கு. என்ன யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கங்க. ஒரு டிரான்சிஷன் பார்க்கும்போது அவளே பயந்துருவா. ஸோ அந்த எபிசோட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கே வந்து அது அப்படியே சில்லிங்கா இருந்துச்சு அந்த எபிசோட் பார்க்கும்போது. என்னடா அதுன்னு, நம்ம சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் வந்து நீங்க சொல்ல போது நம்ம பெருசா இன்டர்நெட் எரா நமக்கு இல்ல. நான் ஸ்கூல் படிக்கும் போது நாங்க வந்து கோவிட்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். கோவிட்ல தான் நாங்க எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 பீப்புள்ஸ் வந்து எல்கேஜில இருந்து ஒன்னா படிச்சிருப்போம். ஸோ எங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் என்ன தெரியாது, சூசைட்ல என்ன தெரியாது. நம்மலாம் வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா போட்டு அடி வெளுப்பாங்க. ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன்ஸ் நம்ம இருப்போம். பட் நமக்கு அந்த தாட் ப்ராசஸே வந்தது கிடையாது. இந்த மாதிரி வேர்ட்ஸே நமக்கு தெரியவே தெரியாது. பட் நான் வந்து காலேஜ் போயிட்டு என்னோட கசின் வந்து சிங்கப்பூர்ல வந்தா, அவன் வந்து 9th படிக்கும் போதே அவங்க அப்பா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் தாட்ஸ் பேசுறான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. உனக்கு எப்படி இந்த வயசுல உனக்கு சூசைட் பத்தில தெரியுது, நம்ம எல்லாம் என்ன ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இன்டர்நெட் அப்புறம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ். அது எல்லா வேர்ட்ஸையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேஷுவலா அதை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அக்செப்டன்ஸ்க்காக வந்து ஒரு ஈகரா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளை எல்லாரும் பார்க்கணும், நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் பெரிய ஆளுக்கா ப்ரூவ் பண்ணிக்கணும். நாட் ஓன்லி மென் மாஸ்குலினிட்டி வேர்ல்டு கிடையாது, உமன்ஸ்க்கு அந்த ஃபெமைன் இதை வந்து காட்டிட்டே இருக்கணும். அழகா இருக்கணும் ஷோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம மேல மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம ஃபீமேல்ஸ் இருக்கோம். ஆக்சுவலா இன்செல் பத்தி பேசுறதுனால வந்துட்டு ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி ஒன்லி தி யங் மென். ஏன்னா இன்செல் இஸ் பியூர்லி அபவுட் தி masculinity, toxic masculinity. இந்த மாதிரி பொண்ணுங்க அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் கேர்ள்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி இன்சல்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அதனால தான் ஜஸ்ட் டாக்கிங் ஒன்லி அபவுட் தி மென். ஒன் மோர் திங், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டீனேஜ் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். லெட் இஸ் வித்தின் தி குரூப்ஸ்குள்ள. பட் முக்கியமான ஒரு இது லாஸ்ட் எபிசோட்ல தான் சொல்லுவாங்க. லிட்டரலா வந்து அவன் வந்து ஒரு நெக்லெக்டிங்ல தான் இருந்திருப்பான் அந்த பையன். சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து நல்லா கூட்டு போயிருப்பாரு. பட் வந்து அவன் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணனா இவர் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணவர் நினைப்பான். அவங்க அப்பா வந்து கண்டுக்காம திரும்பிடுவாரு. ஸோ அந்த இது கூட சின்ன வயசுல தான் ஒரு ப்ராப்ளமா வந்துட்டே இருந்திருக்கு. நம்ம அதை ஸ்கிப் பண்ண ஒரு பேரண்டிங்ல பெரிய இஷ்யூஸ் இருக்கு. நாட் ஓன்லி லைக் வித்தின் தி ஸ்டூடெண்ட்ஸ், டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இல்ல, இந்த பேரண்டிங்லேயே தே ஹேவ் இஷ்யூ. இந்த நெக்லெக்டிங் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. எப்ப தேவை இருக்கோ அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது முதல்ல பேரண்ட்ஸ் தான். அவங்களே நம்மளை வந்து கண்டுக்கலன்னா நம்ம மேலேயே ஒரு எப்படி சொல்றது, நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடும். அப்புறம் செல்ஃப் எஸ்டீமே இருக்காது. சோ அந்த செல்ஃப் எஸ்டீம் இல்லாததான் வந்து இந்த டீனேஜ்ல வந்து இஷ்யூஸா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சோ அது லாஸ்ட் எபிசோட்ல அதை கன்வே பண்ணுவாங்க. நீங்க சொன்னதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் 2 scenes from the third episode. நீங்க இந்த சைக்காலஜிஸ்ட் உள்ள வந்த உடனே பார்த்த அப்படின்னா வந்துட்டு அவன் என்ன சொல்லுவானா, உன்னை பார்த்த பாட்டி மாதிரியே இருக்கு, என்னோட பிஹேவியர் எல்லாமே பாட்டி பண்ற மாதிரியே இருக்கு, அவங்கதான் எனக்கு இந்த மில்க் ஷேக்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நான் அக்லியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அகைன் அவன் கேட்பான், ஏன் நான் அக்லின்னு சொல்லும் போது நீ அக்லி இல்லன்னு ஏன் எனக்கு சொல்ல மாட்டேற, என் பாட்டினா சொல்லுவாங்க நீ ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னு அவன் ஒரு கொஸ்டின் போடுவான். அவ வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ரியாக்டே பண்ண மாட்டான், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஐ வாண்ட் டெல் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து கிராண்ட் பேரண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி எம்பத்தைஸ் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுக்குதான் நான் வந்து இன்செலோட பிலாசபி சொன்னேன். இன்செல்க்கு வந்து
நீ வந்து நல்லா தான் இருக்க அப்படின்னு சொன்னா தே won't accept பிகாஸ் தே வெரி வெல் நோ தட் நான் அக்லியா இருக்கிறதுக்கு காரணம் மை ஜெனட்டிக்ஸ். அப்ப பாட்டி வந்து நீ நல்லா தாண்டா இருக்க அப்படின்னு சொன்னா கூட இஸ் நாட் அக்செப்டிங். அப்பதான் அவன் திரும்பி திரும்பி சொல்லுவான் வந்து நீ கடைசியா போகும்போது கூட சொல்லு என்ன வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுன்னு சொல்லும் போது அவ சொல்ல மாட்டா. ஏன்னா அவன் ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரை பண்றான். ஆல்சோ தி சைக்காலஜிஸ்ட் இஸ் ஸ்டேசி. அவன் கிளியரா சொல்லுவான் உன்னை பார்த்தா வந்து ரிச் மாதிரி இருக்கு, நிறைய பேர் உன்னை சுத்தி இருப்பாங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னல சேட் அண்ட் ஸ்டேசி. ஸோ அந்த ஆஸ் பர் தி ஜேமி இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்டேசியா தான் அவன் பார்த்திருக்கான். ஸோ அதனாலதான் அவனுக்கு பார்த்த உடனே அவனுக்கு வந்து காண்டாகுது. அதனாலதான் அவனை வந்து ரொம்ப என்ன சொல்றது அவனை பயம்புறுத்த ட்ரை பண்றதோ அவனை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ண ட்ரை பண்றதோ காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா he believes that psychologist is a ஸ்டேசி. அப்போ அதனாலதான் வந்து அவன் பண்ண அதே மாதிரி அவன் வந்து கேட்பா நீ ஏன் வந்து கேட்டிய வந்து கேட்டிக்கும் உனக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்லும் போது வந்து அந்த டைம்ல தான் அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி கேட்டி வந்து பெரிய அழகுலாம் கிடையாது, அவ வந்து லோ லெவல் தான். அவ வந்து ஒரு செக்ஸ்டிங் பண்ணி அவரோட போட்டோஸ் வந்து வைரல் ஆயிடும். அந்த டைம்ல தான் இவன் வந்து போய் அப்ரோச் பண்ணுவான், சரி பரவாயில்ல நம்ம டேட் பண்ணலாமா. அந்த டைம்லுமே கேட்டி விட ரிஜெக்டட் ஜேமின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு வந்து கோவம் அதிகமாயிருக்கும். ஸோ டே அப்போ என்னை எந்த வகையிலுமே அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா, ஸ்டேசியும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அப்போ அதுக்கு கீழே இருக்கிற பெத்தியும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, உன்னோட பேர் நாரிடுச்சு வைரல் ஆயிடுச்சு உன்னோட போட்டோ, அந்த டைம்ல கூட எனக்கு ரிஜெக்ட் பண்ணுவ அப்படின்னா ஸோ அவன் அப்பதான் வந்து அவனோட பீக் அந்த எக்ஸ்ட்ரீம் இன்சலோட அந்த மோட்டிவ் எடுத்து அங்கதான் வந்து அவன் வந்து கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து யாராவது வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிட மாட்டோமா அட்லீஸ்ட் இன் திஸ் பிட்டிஃபுல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் வந்து கொலை பண்ணியிருக்கான். ஸோ இட் இஸ் நாட் தட் யாருமே அவனை அக்செப்ட் பண்ணல எம்பத்தைஸ் பண்ணலன்னு கிடையாது. சின்ஸ் தே பிலீவ் இன் திஸ் பிலாசபி நீ என்னதான் எம்பத்தைஸ் பண்ணாலுமே they would reject this. அவங்க வந்து நீ வந்து ப்ளூ பில்ல இருந்து பேசுற, கம் டு தி ரியாலிட்டி, நீ ரெட் பில்லை எடுத்துக்கிட்டு பாரு அப்பதான் என்னோட வழி தெரியும் அப்படின்றதுதான் வந்து அந்த அந்த இன்ஸ்டா போஸ்ட் வந்து அந்த ட்ரிகர் ஆகும் பாத்தீங்களா. அந்த இன்ஸ்டா போஸ்ட்லயுமே அந்த ரெட் பில்லோட அந்த எமோஜி போட்டு தான் வந்து கேட்டி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பா. ஸோ அங்க இருந்து தான் வந்து அவனுக்கு ட்ரிகர் ஆகி அவன் கொலை பண்ணியிருப்பான். ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்ல வந்துட்டு அவன் வந்து சொன்ன டெர்மினாலஜி. அதுக்கு தான் நான் வந்து இந்த டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த டெர்மினாலஜி எல்லாம் சொன்னதுக்கான ரீசன்ஸ் அதுதான். ஸோ இங்கதான் வந்து அந்த பிளே எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் and then I'll also tell what my favorite part of the yes. எனக்கு என்ன தோணுதுன்னா that woman is not a psychologist who is there to talk and she is not in the ஒரு therapist role அவங்க அங்க ப்ளே பண்ணல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து இவனை அசஸ் பண்ணி ரிப்போர்ட் கொண்டு போய் ஜட்ஜுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட ரோலுங்கிறதுனால அவங்க என்ன அங்க பண்ணினாலும் அவங்க ரியாக்ட் பண்ணினாலும் அது வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறதுனாலதான் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும்னோ பண்ணக்கூடாதுன்னோ that is not the point here. What I feel, what the scene is trying to say, அவங்க வந்து she is very very neutral, she wants to be neutral, அதாவது stickler to the இதுன்னுவாங்கல்ல அந்த மாதிரி நியூட்ரலா இருக்க ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க அதான் பண்ணுவாங்க. and that is why இவன் அந்த கேள்வியை கேட்டப்பவும் she is not reacting, right? That is right, but from the Jamie perspective she is Stacy, அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். Okay, right. And என்னோட favorite part of the favorite section of this இது வந்து so the police inspector அவங்க பையனுக்கு ஒரு conversation, that was my favorite. Yes, right? ஏன்னா that is kind of the solution to the whole the problem in the series. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஜோன்ல இருக்கேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற, என்னோட டெர்மினாலஜிஸ் வேற, நான் பேசுற பேச்சு வேற, நான் பாக்குற விஷயம் வேற, என்னோட நான் யூஸ் பண்ற ஆப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வேற. அந்த அப்பா ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல ஒருத்தவங்க இருக்கு, அவங்களுக்கு நான் வேற செக்குலர் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கேன், நான் வந்து என்னோட டெர்மினாலஜிஸ் வேற, எனக்கு இவங்க பேசுறது என்னன்னு புரிய கூட மாட்டேங்குது. அப்படிங்கிறச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா மட்டும்தான் நான் இதை நினைக்கிறேன் நீ இதை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்.
ஸோ அந்த இதை வந்து சின்ன ஒரு சீன்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. எனக்கு ஐ ரியலி லைக் தட் சீன். கரெக்ட். தட் டிஃபைன்ஸ் தி ஜென்ரேஷன் கேப்ல. ஸோ அவங்க அப்பா பையன் ரெண்டு அந்த ஜென்ரேஷன் கேப் எப்படி இருக்கு வித்தவுட் வேர்ட்ஸ், யூசிங் திஸ் எமோஜிஸ், ஈவன் த கலர் ஆஃப் தி ஆர்ட். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு புள்ளி பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுமா அப்படின்ட்டு கூட வந்து தட் வாஸ் ஐப்ரோ ரைசிங் மொமெண்ட் ஃபார் மீ ஆல்சோ. Can I talk? Yeah, please. Okay. So என்னோட I think few things going on in my mind when you were talking. First வந்து about the series, என்னை பொறுத்த வரைக்கும் this is one of the best series that should have come in the last 10-15 years, both craft wise and screenplay wise and story wise, and the impact of the societal impact that it is bringing. எந்த லெவலுக்குன்னா இங்கே யூகேல வந்து they have discussed this in the parliament. ஸோ அந்த லெவலுக்கு வந்து there are implications இருந்திருக்கு இதுக்கு. ஸோ அதனால வந்து it's a good series with societal impact side. பட் கிராஃப்ட் வைஸும் பார்த்தாலே அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்சஸ் ஆஃப் 4 episodes is amazing. அண்ட் ஸ்டீஃபன் கிரகாம் வந்து முன்னாலேருந்தே அவன் ஏன் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க 2 பேருன்றதுக்கே ஒரு நிறைய இது இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கிங் கிளாஸ், நீங்கள் வந்து அந்த அம்மா கேரக்டர் சொன்னாங்க, அம்மா கேரக்டர் அப்படி தான் அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் இதில் சொசைட்டியில் இருக்கிற அந்த இதை வந்து எக்ஸாக்டாக பிரதிபலிச்சிருக்க ஒரு இது. பிகாஸ் அவங்க 2 பேரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க படிச்சிருக்கிறது வந்து அவங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஷீஸ் கோயிங் டு கோ டு தி யூனிவர்சிட்டி தட் யூ ஆர் டாக்கிங் அபவுட், அதெல்லாம் பேசுவாங்க அதில். ஸோ அந்த இதெல்லாம் அந்த செட்டப்லாம் காட்டுறதுக்காக தான் அந்த இதுவே. ஸோ யார்கிட்ட போய் சேரும் இது வந்து அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், லோவர் கிளாஸ்ல இருக்கிறோம், எந்த கிளாஸ்ல இருக்கிறோம் அந்த கிளாஸ். ஏன்னா யூகே வந்து ஒரு கிளாஸ் சிஸ்டம். ஸோ இட்ஸ் நாட் அ கேஸ்ட் சிஸ்டம் லைக் இந்தியா, இட் இஸ் அ கிளாஸ் சிஸ்டம் தட் இஸ் வெரி மச் எல்லா இடத்துலையுமே தெரியும். ஸோ அதை காட்டுறது பிரதிபலிக்கிறதுக்காக தான் அதை வந்து அந்த மாதிரி எடுத்தது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்சல் கம்யூனிட்டி ஒரிஜினலா ஐடியா ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு லேடி, ஆக்சுவலா அலானான்னு சொல்லி ஒரு லேடி. பட் ஷி டிட்ன்ட் ஸ்டார்ட் இட் ஃபார் திஸ் ஒன். அவங்க இப்படி நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. 1997 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ரிஜெக்டிங் அதர் பீப்புள். ஸோ ரிஜெக்டட் பீப்புளுக்காக நம்ம வந்து ஒரு ஃபோரம்ல வேர் வி கேன் டாக் அபவுட் அவர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வந்து மைஸ்பேஸ் இருந்தது. இஃப் யூ ரிமெம்பர் 97-2000 வந்து மைஸ்பேஸ் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் அதில் ஸ்டார்ட் பண்ணி then it moved to whatever it has happened. இங்கே வந்தது வந்து அது what is the movement, she didn't expect that movement. She felt guilty that she has done this, but the name was given by her. அந்த இன்சல்ன்ற இன்வாலண்டரி செலிப்ரேட்ன்ற வேர்டை கொடுத்ததே அவங்க தான். ஆனால் வந்து அவங்க லேட்டர் அவங்க வந்து இது one of the things that I am not agreeing to is the genetics argument. Genetics argument is one part of the people who take the genetics argument. This takes away the responsibility of the social media community and the people who are in the social media community, like ஜோர்டன் பீட்டர்சன் மாதிரியான philosophers, ஆண்ட்ரூ டேட் மாதிரியான இது நம்ம இந்தியாவில் வரமாட்டேன்னு நினைக்கிறோம். இந்தியாவில் ஏற்கனவே வந்து மேனோஸ்பியர் இருக்கு. நியூஸ் மினிட் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் ரீட், எவ்ரி ஒன் ப்ளீஸ் ரீட் தட் ஆர்டிக்கல். அதில் வந்து பெங்களூர் எஸ்பெஷலி பெங்களூர் அண்ட் சென்னை பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் இட் இஸ் பெங்களூர். தமிழில் வந்து எனக்கு தெரியும் சில யூடியூபர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தோஸ் யூடியூபர்ஸ் லைக் ஓப்பன்லி, பட் யூ நோ தட் தெர் ஆர் சர்டன் யூடியூபர்ஸ் ஹூ ஆக்சுவலி டாக் அபவுட் தீஸ் திங்ஸ். They don't say it very subtly, they will say, but they will not say it like ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு சமயத்துல அது அந்த இடத்துல போய் நிற்கும். அதே மாதிரி I don't agree to the pre-internet era and post-internet era argument. Pre-internet era we had movies. There were movies where we were all the big actors. Yes, every big actor that we know did misogynistic movies, did stalking movies. அந்த ஸ்டாக்கிங் மூவிஸ் ஈவன் 2000க்கு அப்புறமும் ஸ்டாக்கிங் மூவிஸ், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த யங் ஆக்டர்ஸ் அவங்க ஸ்டாக்கிங் மூவிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களோட லைஃபை. அந்த ஸ்டாக்கிங் மூவிஸ் தான் நம்மளுக்கு இருந்தது. இன்ன வரைக்கும் நான் எப்பயும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம ஒரு சமயத்துல வந்து இதயம் படம் பார்த்துட்டு இதை தூக்கி தெரிஞ்சிருப்போம், ஒரு பொண்ணை சுத்தி வந்திருப்போம். அடுத்து இப்போ விண்ணை தாண்டி வருவாயா இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே அப்படிதான். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த சினிமா இப்போ கையை அறுத்துக்கும், ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணா கையை அறுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தது சினிமா தான் நம்மளுக்கு. இன்டர்நெட் சொல்லி கொடுக்கல, ஆனா சினிமா சொல்லி கொடுத்தது. ஸோ அது வந்து அந்த இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது நம்மளுக்கு இருக்கும். என்ன நம்மளுக்கு அது வந்து வெளில சொல்றதுக்கு நிறைய இடத்துல போய் சேரல, அந்த விஷயங்கள் போய் சேரல. இப்போ அது வந்து ஸ்ப்ரெட் இருக்கு.
இன்னொன்று வந்து வாட் இன்டர்நெட் டஸ் ஆன் டு அஸ், அதுவும் இருக்கு. நம்ம வந்து எப்போ இன்டர்நெட் அகேன் ஜேமியோட இதுல வந்து அடலசன்ஸ்ல ஐ டோன்ட் அக்ரி இட் இஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக். அவனுக்கு வந்து அவனோட குடும்ப சூழ்நிலையால அது ஆயிட்டான், அவனோட சைக்காலஜிக்கல் இது வந்து இட்ஸ் அன் ஆர்குமெண்ட் தட் இஸ் கெப்ட் பை ஆல் தீஸ் பீப்புள் ஹூ வாண்ட் டு டிஃபெண்ட் தி சோஷியல் மீடியா, who want to defend this thing. So the issue is social. The societal issue வந்து individualize பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். ஏன்னா it is giving, there are people who are giving these ideas to people. அந்த ஐடியாஸ் அவங்க எடுத்துட்டு இம்பைப் பண்ணி அதை வந்து அவங்க வெளியில வந்து இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அது வெளில காட்டுறதுக்கு வந்து அந்த நம்ம இல்லைன்னா அந்த பையனுக்கு வந்து இது அவனுக்கு வந்து அவனோட ஃபேமிலி இஷ்யூ அதனாலதான் இது பண்ணிட்டான், சைக்காலஜிக்கல் இஷ்யூ ஆக்குறது வந்து எஸ் இட்ஸ் சைக்காலஜி பட் இட் இஸ் சோஷியோ சைக்காலஜி. இட்ஸ் பேசிக்லி சோஷியல் திங்ஸ் தட் ஆர் அஃபெக்டிங் பீப்புள் அண்ட் இட் இஸ் அஃபெக்டிங் மெனி பீப்புள் அண்ட் நவ் தே ஆர் இம்பைபிங் இட். The genetic argument என்ன பிரச்சனைனா, genetic argument takes away that particular thing because they think that is very small number of people. Even there are massive amount of groups which think that they don't get because women have empowered themselves, women have started working in their working. அது வந்து genetic argument கிடையாது, அது வந்து சொசைட்டல் ஆர்குமெண்ட். ஏன் அவங்க வந்து அவங்கள வந்து நீங்க வந்து இது பண்ண விட்டீங்க, நீங்க வந்து ஏன் வந்து அவங்கள எம்பவர் பண்ண விட்டீங்க, ஏன் வந்து அவங்கள, அதுதான் அவங்களோட ஆர்குமெண்ட். அதுதான் டேஞ்சர், அது வந்து மிகப்பெரிய டேஞ்சர். ஜெனட்டிக் ஆர்குமெண்ட்ல நம்ம சுருக்கிட்டோம்னா இட் will end up into a problem. என்னன்னா நம்ம ஜெனட்டிக் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்போமே தவிர you will not talk about the societal issue. No, I wanted to turn the table and then see the societal part of it. அதுதான் நான் பெருசா நினைக்கிறேன். ஜெனட்டிக் ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட் group of people in that, especially the black pill னு சொல்றீங்களா, the black pill people மட்டும் தான் the genetic argumentல பேசுறது, but majority of it is not. And then there are a lot of other groups in that. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நான் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்டர்நெட் எரா எதை நான் மீன் பண்ணேன் அப்படின்னா, ரைட்லி மென்ஷன் மூவி தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, அதுதான் நம்மளும் சொல்லியிருப்போம் கையை இருக்கிறதுல இருந்து எல்லாம். இங்க என்ன நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்க கையை அறுத்துக்கிட்டாலும் அப்பா அம்மா வந்து பிசிக்கலா அதை பாத்துருவாங்க, அதை தான் நான் மீன் பண்றேன். இப்போ நம்ம வந்து எதனா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போனாலும் someone will identify that you are going in a wrong track. அப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரைட் ட்ராக் கொண்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ரீ இன்டர்நெட் வேர்ல்ட்ல அதிகம். இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 4th எபிசோட் அவங்க ஜேமியோட அப்பா சொல்ற மாதிரி அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணிருப்பாரு, ஃபுட்பால் ட்ரை பண்ணிருப்பாரு, ஃபுட்பால்ல புள்ளி நடந்திருக்கும், ஃபுட்பால்ல புள்ளி நடந்த உடனே பாக்ஸிங் போட்டிருப்பான், அங்கேயும் வந்து வேலைக்கு ஆகலன்னு சொன்ன உடனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருவாரு. அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே அவன் இருந்துருவான். தட்ஸ் வேர் அவங்க அப்பா வந்து அங்க ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, ஓகே இன்டர்நெட் இப்போ வந்து ஒரு போன் அடிக்ட் ஆயிடுச்சு, இன்டர்நெட் அடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யார் வேணா சொல்லுவாங்க அவனை வந்து நீங்க பிசிக்கல் வேர்ல்ட்ல சேர்த்துருங்க, எதனா ஒரு ரன்னிங்ல சேர்த்து விடுங்க, எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில சேர்த்து விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா போன் வந்து கம்மியாயிடும், இது வந்து யார் வேணா சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு காமன் மேனா அந்த அப்பா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில சேர்த்து பார்த்திருக்காரு, ரெசிலியன்ஸ் எதனா வருமானு பார்த்திருக்காரு. அங்க ஒரு புள்ளி நடக்கும் போது அவர் வந்து கண்ணை திருப்பிப்பாரு, அந்த புள்ளி நடக்கும் போது அவர் அவங்க உள்ள போய் அந்த புள்ளியை வந்து பிசிக்கலா அவர் டேக்கிள் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா அவர் அதை இக்னோர் பண்ணி வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போக போகுது. ஃபைனலா அவர் வந்து ஒரு இன்டர்நெட் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு ரூம்குள்ள உட்கார வைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு மானிட்டர் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு இன்டர்நெட்ல என்ன புள்ளி நடந்தது, சைபர் புல்லிங் நடந்ததான்னு அவர் பார்க்கல, அங்க அவன் என்ன கோத்ரூ பண்றான்னு பார்க்கல. அந்த இடத்துல இப்ப யாரும் கையை அறுத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாரும் வந்து பூபதி நீங்க வந்து எப்படின்னா நீங்க ப்ரீ இன்டர்நெட் நம்ம எந்த யார் கான்வர்சேஷன் வச்சிருந்தா நம்ம அப்பா அம்மாவோட சொல்லுங்களேன். எங்க அப்பா அம்மாட்ட நான் எங்க அப்பாட்ட போய் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்கதான் உங்களுக்கு. அததாங்க நான் என்னோட எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்ப சப்போஸ் என் ஃப்ரெண்டு வரான், நீங்க கான்வர்சேஷன் வச்சுக்க சொல்லல, நான் அது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் இப்ப என் ஃப்ரெண்டு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க, திடீர்னு ஒரு 10 நாள் என் ஃப்ரெண்டு வரல அப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதுக்கு கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் ஒரு சைன். ஆனா இப்போ எனக்கு வந்து இன்டர்நெட்ல வந்துட்டு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல நான் வந்து என் ஃப்ரெண்டை பேசிடு, இப்ப திடீர்னு என் ஃப்ரெண்டை நான் பிளாக் பண்ணிட்டேன், எங்க அப்பா அம்மாக்கு தெரிய போது என் ஃப்ரெண்டை நான் பிளாக் பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க சொல்லுங்க, அததான் நான் மீன் பண்றேன். இன்னும் இப்போ எப்படின்னா the point is இப்போ அட்லீஸ்ட் there are see that is where the difference comes in. முன்னாடி வந்து there was no way we could have conversations. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் என்னன்னா, I am seeing my nieces, நான் என்னோட நீஸ் நான் பர்சனலா இது பண்றப்போ, if I am not having if they don't have the guts to come and tell their parents that there is a problem or there is something that there is a problem, then அங்கதான் வந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து அட்லீஸ்ட் அந்த ஓப்பன்னஸ்க்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு.
ப்ரீ இன்டர்நெட்டால அந்த ஓப்பன்னஸ்க்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா நம்ம இருந்த சொசைட்டி அப்படி நம்ம சொசைட்டியை ரொம்ப தூக்கி கொண்டாடுறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மாட்ட எந்த விதத்துலையும் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராவது உங்க அப்பா அம்மாட்ட போய் நீங்க எல்லாம் இவர் ஐ திங்க் போன இவர் பேச யார் பேசிட்டு இருந்தா ஞாபகம் இல்லை, எங்க அப்பா பொழிச்சு எங்க அம்மா பொழிச்சு நடிச்சிருவாங்க அப்படின்ற அது மாதிரி தான் நம்ம வந்து விவர் ரைஸ்ட். அந்த மாதிரி பேரண்டிங் இதுக்கு ஒத்தே வராது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்ல ஒத்தே வராது. நீங்க வந்து என்னன்னா நீங்க பேரண்டிங் பத்தி பேசுறோம். ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் அகைன் சோஷியல். நீங்க ரைட்லி மென்ஷன் இது வந்து சொசைட்டியுமே வந்து இட்ஸ் பிளேஸ் a huge ரோல். இங்க பேரண்ட் வந்து அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, நெய்பர்ஸ் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்து பார்த்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுதான் நான் வந்து சொன்னேன். அந்த பின்னாடி நம்ம வந்து இந்த பிரேக்கப்பை நீங்க எப்படி கோப் அப் பண்ணீங்கன்னு கேட்ட கொஸ்டின் அதுதான். அப்போ யாரோ ஒருத்தர் அங்க பிளே பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அந்த இடத்துல யாருமே வந்து ஷேர் பண்ணல. அது பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருப்போம். சோ ஆனா இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல வந்து நீங்க ஓப்பன்னஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் டைரக்டாவே நான் வந்து ஐ கேன் கோ அண்ட் டாக் வித் இன்டர்நெட். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் இன்டர்நெட்டை கேட்பேன். இன்டர்நெட் வந்து எனக்கு ஏஐ வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா அதுக்கு எல்லாமே தெரியும். ஸோ when I have a choice between AI and my mom, definitely I will go and talk with the AI only. எனக்கு என்னவோ எங்க அம்மாக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள இதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டியில பேசிட்டு இருக்கேன், நாட் செர்டனிட்டி. அப்படின்னு வரும்போது அப்பா அம்மா வந்து ஒரு ரூம்குள்ள தானே இருக்காங்க, பசங்க வந்து நம்ம கண் பார்வையில ஒரு ரூம்குள்ள இருக்காங்க, வெளியில போனாதான் நம்ம பயப்படணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தானே இருக்காங்க எல்லாரும். அதுதான் ப்ராப்ளம். அந்த மென்டாலிட்டி எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்கறேன். நான் கேட்கறது வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்கறேன் அந்த மென்டாலிட்டி. ஸோ லெட் அதர்ஸ் ஸ்பீக். பட் நான் கேட்குற அந்த மென்டாலிட்டி வந்து நீங்க வந்து ஐ டோன்ட் ரொமான்டிசைஸ் த பாஸ்ட், ஐ டோன்ட் ரொமான்டிசைஸ் த ப்ரெசென்ட். I don't like romanticizing these two things because the past was bad as what is the present is. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மத்தவங்க என்ன அந்த இது வந்து சொல்றதுக்கு குத்தம் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்களே தவிர இந்த ஹோல் ஐடியா ஆஃப் சேயிங் ஓ உன் பையன் எப்படி இருக்கான் ஏன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. குத்தம் ஏன் தெரியுமா சொல்லுவாங்க, நீ உன் பையன் ஊர் சுத்திட்டு இருக்கான், நீ என்ன பாத்துட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் நடக்குமே தவிர வேற எதுவும் கிடையாது. I understood that part. அந்த part நான் totally I accept that. But at least some sort of feedback வந்ததுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ எம் நாட் ரொமான்டைசைசிங் த பாஸ்ட், பட் மை பாயிண்ட் இஸ் தட் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது, இந்த வாட்டி வந்து அந்த ஃபீட்பேக் கிடைக்காதோ அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இல்ல, ஐ வாண்ட் ஆட் ஆன் தேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு தாட்ஸ் வருது. இப்போ நான் ஒரு படத்தை பார்த்து கையை எடுத்துக்கிறேன்னா அந்த படத்துல வந்து அந்த ஒரு சீன் வந்து 2 minutes தான் வரும். அதை பத்தி தேடி அதை டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணவன் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்காது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு ரிவர்ஸ் தம் பேக். ஒரு ப்ளூ பில் கொடுத்தா அவனை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே, வேறஸ் இப்போ இந்த மாதிரி கம்யூனிட்டியில இப்போ வந்து நான் பூபதி அண்ட் செல்லா டாக்குமெண்ட்டும் நான் படித்தேன். ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு பிரேக் த ஒன் ஹூஸ் ஆல்ரெடி டுக் த பிளாக் பில். ஓகேவா? ஸோ அப்போ அதை பார்க்கும்போது ஐ புட் ஆன் ஆர்கியூமெண்ட். அப்புறம் அதை தேடுறேன், அவன் ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கான். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் அதை பிரேக் பண்றதுக்கு. அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரினா வராங்க நம்மளை மாத்த அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாம் அவங்க பில்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன மாதிரி போய் நம்ம அதை பிரேக் பண்ணணும்னு நினைச்சாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் வேர்ல்ட்ல கிரியேட் பண்ண சேலஞ்சஸ் ஃபார் அஸ் when compared to pre-internet world. ஜஸ்ட் என்னோட ஒபினியன் ஷேர் பண்ணலாமா? ஓகே, சொல்லுங்க சார். எஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சாரி. யா சார், கோ ஹெட் சார், கோ ஹெட். யா, இப்போ இந்த ப்ரீ இன்டர்நெட் ஏரா அண்ட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் எதுவும் வியூவும் இல்லை, அதாவது நம்ம லைஃப்ல வந்து என்னதான் பார்த்துட்டு வந்தோமோ அதை வச்சு சொல்றேன். இப்போ ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு 4 நாள் வேற ஏதோ ப்ராப்ளம் என்னால இப்போ நான் ஆக்சுவலாக சொல்றதுக்கு தான் ரெகனைஸ் பண்றேன், எனக்கு கரெக்டா வரல. ஆனா எங்க அம்மா கேட்ட கேள்வி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 3 days வந்து சரியா எப்போதும் கலகலப்புன்னு சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் அப்படி அமைதியா இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்னடா தம்பி அமைதியா இருக்க, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு சர்டன் விஷயத்த வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அது அது போல 2-3 தடவை நடந்திருக்கு. நம்ம ஏதாவது ரொம்ப ஒரு இந்த டிப்ரெஷன்ங்கிற வார்த்தைலாம் இப்பதான், அப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு அன்னைக்கு ஒர்க் நடக்கலையா இல்லை அன்னைக்கு ஏதோ நம்ம நினைச்சது நடக்கலையா ஒரு மாதிரி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அது ஒரு 2-3 நாள் அது மாதிரி இருக்கும்போது சரியா பேசல, நான் பாட்டுக்குள்ள வந்தேன், சாப்பிட்டேன், ரூம்குள்ள போனேன், வந்தேன். அப்படிங்கும் போது அப்ப நம்மளை கேட்கறாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்க, நல்லா இருக்க, ஏன் சிரிச்சு உட்காந்து எங்க கூட உட்காந்து சிரிச்சு பேசு அப்படிங்கிறாங்க.
இதெல்லாம் எங்க அம்மா சொன்ன வார்த்தை, அது என்னோட ஃபாதர் சொன்ன வார்த்தையும் தான். அப்போ சொல்லும் போது எதுக்காக அப்போ எனக்கு அதெல்லாம் புரியல, லேட்டர் ஆன் பார்ட்ல தான் புரிஞ்சது. தென் அதே போல இப்ப நம்ம ஊருக்குள்ள இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கோம், இப்போ இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்ல எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இல் எஃபெக்டை கிரியேட் பண்றோம் போறோம்னா ஒரு பயம் இருக்கும். என்னன்னா ஊர்ல எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லாட்டினா சம்வேர் நம்ம வந்து நம்மள யாராவது நோட்டீஸ் பண்ணிடுவாங்களோன்ட்டு நமக்கு ஒரு சப்கான்சியஸா ஒரு ஃபியர் இருக்கும். அதனால எந்த ஒரு தவறையும் நம்ம வெளியில போய் செய்யக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பையன் எப்படி இருக்கான் என்னங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே தான், மானிட்டர் பண்றதுனா ரொம்ப கண்ட்ரோல் பண்றது இல்ல, என்ன நடக்குதுங்கிறத தெரிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும் போது கதவு சாத்தி லைட்டா ஆஃப் அப்படி சாத்தி இருந்துச்சுன்னு வைங்களேன், எதுக்கு கதை சாத்தி வச்சுட்டு ஒர்க் பண்ற, ஃப்ரீயா ஒர்க் பண்ணு, கதை திறந்து வச்சுட்டு ஒர்க் பண்ணு அப்படிம்பாங்க. சம்திங் அவங்க வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்து கரெக்டா நம்ம இருக்கோமாங்கிறத ஏதோ ஒரு அக்கறையில தான் அவங்க வந்து கேட்க வராங்க இல்லையா. இப்போ அதுவே பொண்ணுகிட்ட, பாப்பா இங்க இங்க வந்து உட்கார்றா, இங்க என்னது ரூம் கதை ஏன் சாத்துறேன்னா இது என்னோட பர்சனல் பா அப்படிங்கிறான். இப்ப கரண்ட் ஜென்ரேஷன்ல என்னோட பர்சனல் ஸ்பேஸ் பா அப்படிங்கிறான். ஸோ அங்க வந்து நான் அன்னைக்கு அதை சொல்லலை, என்னோட பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லலை, சொல்லியிருந்தா அங்க என்ன நடந்திருக்குங்கிறது வேற. பட் ஆனா பேரண்ட்ஸ் வந்து கீப் ஆன் மானிட்டரிங் வந்து ப்ரீ இன்டர்நெட் ஏரால வந்து நிறைய நல்ல விஷயத்துக்காக தான் இருந்து, நல்ல விஷயம்னா நல்ல எதுவும் தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப காஷியஸா இருந்திருக்காங்க. அது இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லலாம், எங்க யார் வேணாலும் சொல்லலாம், பட் அதை பையன் எதுவும் ஒரு இடத்துல மிஸ் ஆகி போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப காஷியஸா இருந்த பீரியட் அது. இப்போ நம்ம காஷியஸா இருந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் நம்ம ஒரு பூவி சார் சொன்ன மாதிரி நண்பர்கள் யார் யாருன்னு தெரியும். இப்போ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு தான், நீங்க அவரோட ப்ரொஃபைல்குள்ள போறீங்கன்னா கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறது முழுசா உங்களுக்கு தெரியாது, அவர் யார்கிட்டலாம் பேசுறாருங்க. ஏன்னா சில பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெளியில தெரியாம வச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாக்கேஜஸ்லாம் வந்து கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்குது. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நமக்கு அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கோ இல்லை வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேஸ் ஆகுதுன்னு வைங்களேன், என்ன பேரண்ட்ஸ் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களான்னு ஒரு கொஸ்டின் வரும் லா அண்ட் ஆர்டர்ல இருந்து. நீங்க வீட்டில் இருக்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியலையா, இது சம்திங். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது சார், இளம்பரி சார், நீங்க கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க. ஏன்னா இந்த படத்துலயுமே கூட என்ன ஆகும்னா கிளைமேக்ஸ்ல அவன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அவங்க அப்பா வந்துட்டு பயங்கரமா வந்து ஐன்சைட்ல இது பண்ணிருக்கலாமா அது பண்ணிருக்கலாம்னு சொல்லும் போது ஃபைனலா அவனை சொல்லுவாங்க, இந்த பொண்ணையும் நம்ம தானே வளர்த்தோம், இவ மட்டும் எப்படி கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த பொண்ணையும் நம்ம தான் வளர்த்தோம், ஜேமியும் நம்ம தான் வளர்த்தோம் அப்படின்னு அவங்க சட்டலா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிளேமை வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டோன்ட் புட் த பிளேம் என்டையர்லி ஆன் த பேரண்டிங். இதுல வந்து சோசியலும் இருக்கு. இது வந்து நான் என்னத்துக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட பேரண்டிங் இப்ப நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்டிங் கூட சோ ரூட்டட் இன் தி லாஸ்ட் ஜென்ரேஷன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிசிக்கலா வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நான்லாம் நடந்துதாங்க போனேன் ஸ்கூலுக்கு. இப்ப நீங்க யாரா ஒரு 10 பேர் நீங்க கைவிட்டு எண்ணுங்க இந்த பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு தானா போயிட்டு வராங்க அப்படின்னு. யாருமே கிடையாது. ஏதோ ஒரு ஆட்டோ போவோம், ஏதோ ஒரு வேன் போவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு பெரிய ரிசர்ச்சே இருக்கு. அந்த ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து பிசிக்கல் ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம மெனக்கடுறோம். இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது, நம்ம கன்சியூம் பண்ற அந்த டேட்டா கூட அப்படிதான், யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான், யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னும் போது நம்மளுக்கு மோர் அண்ட் மோர் காஷியஸ். நம்ம எவல்யூஷன் படி என்னன்னா, நம்ம கண்ணுக்கு எது தெரியுதோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நான் இப்ப இந்த இடத்துல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றேன், இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றேன். பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும். பட் we are deliberately we are missing the same thing in the online world. அப்போ ஒரு ரூம்குள்ள தானே என் பையனோ பொண்ணோ இருக்கா, என் கண்மாடி தானே இருக்காங்க, அங்க எதுவும் நடந்துராது. அதனாலதான் நம்ம கேள்வியில பாத்தீங்கன்னா so many things. ஈவன் நம்ம வந்து லாஸ்ட் கேமிங்ல வந்துட்டு நம்ம பேசுறது கூட பாத்தீங்கன்னா, அந்த கேமிங்குள்ள வந்து எப்படி உள்ள வராங்க அப்படின்றது கூட நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ட்ராப் இருக்கு, எப்படி வந்து ஒரு செக்ஸ்டிங் பண்றாங்க. அப்ப பேரண்ட்ஸுக்கு எப்படி தெரியும் செக்ஸ்டிங்? ஃபர்ஸ்ட் நான் அங்க செக்ஸ்டிங்ன்ற டாபிக் பேசும்போது யாரும் வரல. அந்த மாதிரி வந்து நம்ம ஆஃப்லைன்ல கேட்கும் போது அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. See, it won't happen to you. இது நடக்கணும் நடக்கல அப்படின்றத தாண்டி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி ஒன்று இருக்கு, இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சா மட்டும்தானே வந்து நம்மளால காஷியஸா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்.
இட்ஸ் நாட் அபவுட் ரொமான்டைசைசிங், அது நல்லா இருந்தது இது நல்லா இல்லைன்ற டாபிக்கே கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் தி ஹவு வி ஆர் காஷியஸ் பேக் இன் ப்ரீ இன்டர்நெட் எரா. இப்போ அந்த காஷியஸ்னஸ் வந்து பிசிக்கல் வேர்ல்ட்ல மட்டும் வச்சுக்கினா பத்தாது, இங்க இன்டர்நெட் வேர்ல்ட்லயும் நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம பசங்க வந்து திசை மாதிரி போகும்போது ஆஸ் அ பேரண்டா நம்மளால, ஏன்னா இந்த சீரீஸ்லேயே பாத்தீங்கன்னா டீச்சருக்கும் அதை பத்தி தெரியாது, போலீஸுக்கும் அதை பத்தி தெரியாது. அப்படின்னு பண்ணும்போது ஒரு பேரண்ட் மட்டும் பிளேம் பண்றதுல என்ன நியாயம் உண்டு? டீச்சருக்கே தெரியல, போலீஸுக்கே தெரியல அப்படின்னு பண்ணும்போது இட்ஸ் நியூ திங், நியூ கல்ச்சர். அதுதான் சொல்றேன், இந்த நியூ ஜென்ரேஷன் வரும்போது ஓல்டு ஜென்ரேஷன் வந்து கொஞ்சமாச்சு கேட்சப் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஒரு மெக்கானிசம்ஸ் கொண்டு வர முடியும். எத்தனை பேருக்கு தெரியும் பேரண்டல் கண்ட்ரோல் வந்து ஒரு போன்ல இருக்கு அப்படின்றது? How many of you guys are using, or your friends are using the parental control in Android இருக்கட்டும் இல்ல iOS இருக்கட்டும், அந்த மாதிரி உங்க ஒரு டேபையோ போனையோ கொடுக்கும் போது ரெஸ்ட்ரிக்டட் மோட்லயே இந்த மாதிரி கொடுக்குறீங்களா? இங்க என்ன கன்சியூம் பண்றாங்கன்றது தெரியுமா? இல்ல ஒரு சீரீஸ் பார்க்கும் போது அந்த சீரீஸோட ஓவர்வியூ ஆச்சு தெரியுமா? நம்ம வந்து ஜாப்பனீஸ் கன்சியூம் பண்றோம், கொரியனை கன்சியூம் பண்றாங்க, அக்ராஸ் தி வேர்ல்ட்ல கன்சியூம் பண்றாங்க. அப்ப என்ன கன்சியூம், அவங்களோட கல்ச்சர் என்ன, நம்மளோட கல்ச்சர் என்ன? அவங்க கல்ச்சர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி நான் அதை தான் பண்ண போறேன்னு பண்ணும்போது இஸ் இட் அப்ளிகபிள் டு அவர் தமிழ் கல்ச்சருக்கு அப்ளிகபிள் ஆகுமா? அப்படி ஆகாதுன்னா நம்ம எப்படி நம்ம சொல்ல போறோம் அட்வைஸா இல்லாம? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்ல நம்ம பேசணும் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் டாக்ஸ். தேங்க்ஸ் சிலம்பர்ஜி சார் ஃபார் பிரிங்கிங் இட் இன் அ வெரி குட் மேனர். யா, தேங்க்யூ. யா, வேற யாருன்னா லெட்ஸ் டாக் அபவுட் தி மூவி ஆல்சோ அபவுட் திஸ். யா, ஜி இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது பத்தி சொல்யூஷன் பேசுவோமா இல்ல அது இன்னொரு செஷன் படி வச்சுப்போமா? இல்ல அடுத்த சீக்வென்ஸ் அதான். இப்போ நம்ம மூவியை பத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா லெட்ஸ் மூவ் ஆன் டு தட் ஒன். யா, இது கேட்கும்போது ரொம்ப படபடப்பா இருக்குது. சோ சொல்யூஷன் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குது சார். நான் திரும்பியும் சொன்ன கேவியட் திரும்பியும் நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். இன்சல்ன்றது வந்து நீங்க திரும்பி எல்லாருமே இன்சல்லா போயிடுவாங்க அப்படின்றது கிடையாது. வெரி வெரி மைனர். இது ரீசர்ச் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சின்ஸ் படம் வந்ததுனாலதான் நம்ம டிஸ்கஸ் பண்றோமே தவிர்த்து அந்த மாதிரி பயம்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. பட் ஸ்டில் அவேர்னஸ் வச்சுக்கிறது நல்லது சார். ரைட். யா, ஷூர். தேங்க்ஸ். வேற யாருன்னா want to talk about this movie or any general நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணது கூட if you want to discuss anything you can also share your own experience or whatever it is. Yeah, please be free to unmute yourself and talk. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இது வந்து சார் சொன்னார், சில்வியன் சார், இப்போ பெங்களூர் சென்னையில அந்த மாதிரி ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் அட்லீஸ்ட் தமிழ்நாடு இதுல இது நடக்குமா இல்ல அந்த மாதிரி சொசைட்டி இருக்குதா? ப்ராபபிலிட்டி கம்மின்னு சொல்றீங்க, பட் தெரியல சார். நான் லைட்டா ஜம்ப் இன் பண்ண ட்ரை பண்றேன். சொல்லுங்க சார். ஒரு எக்ஸ்ட்ராபுலேஷன் மாதிரி படத்துல வந்து ஒரு டீனேஜ் பர்சனை காமிச்சிருப்பாங்க. பட் இது மோஸ்ட்லி இந்த பிஹேவியர் இல்ல இந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா மோர் லைக்லி வென் தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ மேட். ஸோ இவங்க வந்து எப்படின்னா டீனேஜ்ல இருந்து தென் தி ப்ரொசீட் டு காலேஜ் டு ஒர்க் போயிட்டு தென் ஸ்டில் அந்த இடத்துல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தேர் ஸ்டில் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் பார்ட்னர். அப்படிங்கும் போது எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு சோஷியல் டிஃபரன்சஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் டிஃபரன்சஸ், லேடர்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது எஸ்பெஷலி இந்த 20s to 30s 20 to 25 பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லியிலாம் சொல்லுவாங்க, முன்னாடி வந்து டெல்லியில மேசிவ் விமென்க்கு அகெயின்ஸ்டா வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ் நடக்கிறதுக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பயங்கரமான டெஸ்பாரிட்டி இருக்கு. இவங்க வந்து பாலிவுட் படத்துல காமிக்கிறதுக்கும் ஒரு சாதாரண இந்த பஸ் ஓட்டுற பையன் பாக்குறதுக்கும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நான் அச்சீவே பண்ண முடியாது, ஏன்னா நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வென் தெர் இஸ் an isolated opportunity he becomes someone else and கமிட் பண்றது. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் வந்து டீனேஜ் மட்டும் இல்லாம அக்ராஸ் ஒரு அந்த பார்ட்னர் ஃபைண்ட் பண்ற பிரைமல் ஏஜ் வரைக்குமே அந்த இது எக்ஸிஸ்ட் ஆகுது. நீங்க சென்னையிலும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிரேசியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது அகைன்
இந்த எக்ஸ்ட்ராபுலேஷன் கரெக்டா எனக்கு தெரியல. இங்க இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு எனக்கு தோணுது. சதீஷ், நீ அரேஞ்ச் மேரேஜ் சொல்ல வந்த, நான் சொல்லலாமா வேணாம யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சும்மா ஒரு சின்னதா நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இங்க வந்து எவ்வளவு ரேஷியோ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு அரேஞ்ச் மேரேஜ்ல. சோ அத நீ, நான் இன்சல்காக நான் பேசல, ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ் ரேஷியோ. அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் வந்து போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆக்சுவலா. அரேஞ்ச் மேரேஜ்ல சொல்றேன் நான். மேபி அது லவ் மேரேஜ் நடக்குதா அதிகமா அப்படின்னு எனக்கு தெரியல, யாரா ரிசர்ச் பண்ணாதான் தெரியும். இல்ல இப்போ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்ப நிறைய பிரஷரும் இருக்கு. லவ் மேரேஜ் தான் பண்ணி இது பண்ணுங்கிற ஒரு பிரஷரும் வந்துருச்சு மக்களுக்கு. அதுதான் சொல்றேன். ஆமா, இங்க கம்மி ஆகுது அப்படின்னா அந்த சைடுல ஏதாவது ஏறுதானே ஒரு பார்ட்னர் ஃபைண்ட் பண்ண முடியாட்டி there is a psychological process something. அப்ப அவன் क्वेश्चन பண்றான், அவனே क्वेश्चन பண்றான். சோ அப்பதான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த இடத்துல தான் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் வந்து இப்போ இந்த படிப்பு பேஸ் பண்ணி எந்த கோஹார்ட்ல இருந்து வரான், எந்த சொசைட்டில எந்த ஸ்டேஜ்ல இருந்து வரான் அப்படிங்கறத பொறுத்து அவன் எடுக்கிற ட்ராக் வந்து போகும். A very complex topic. Yeah, rightly mentioned. Yes. Can I jump in? ஒரே ஒரு Yes, please. Yes. So இல்ல இப்போ சென்னை இது இப்போ how it manifestsன்றதா மேட்டர். இப்போ நீங்க வந்து இவரு ஐ திங்க் சதீஷ் சொன்னாரா இல்ல சங்கர் சொன்னார்னு நினைக்கிறேன். யார் either of you who talked about இது அந்த எப்ப மேட் இது ட்ரை பண்றாங்களோ அப்பதான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் இட் இஸ் லைக் இப்போ வந்து அந்த லைக் 16, 17, 18 year olds இருக்காங்கல்ல, அதுல வந்து அப்போ வந்து they have got that idea அந்த மாதிரி வரப்போ and moving on to the college and இதுல தான் நம்மளுக்கு அது வந்து அது இருக்கும். Majority of even in UK and US, the majority of the population are in 20s. In NSL groups la irukkiradhu வந்து majority of the populations are in 20s to 30s because that is the prime time where they have to where they are pressured to have a mate or have a girlfriend or அந்த இது வரும். அந்த வரப்பதான் அந்த இதுவே மேனிஃபெஸ்ட் ஆகும். இதுல காட்டினது ஏன்னா, இது ஸ்பெசிஃபிக்கா காட்டினது ஏன்னா, இது வந்து டீனேஜ்ல வந்து அந்த மாதிரியான சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ வந்து ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறதுனால அதை காட்டுறதுக்காக தான் அந்த அடலசன்ஸ்ல வந்து அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க, அந்த டீனேஜ் காட்டியிருக்காது. பட் டீனேஜ் பாப்புலேஷன் இன் தட் இஸ் நாட் ஸோ much in comparison to the 20s and 30s. And in fact, the majority of the thing people sit in that. Second, சென்னை and தமிழ் சொசைட்டில வந்து இது எப்படி இதாகும்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா அரேஞ்ச் மேரேஜஸ், ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் இப்போ அரேஞ்ச் மேரேஜஸ்ல வந்து பேசப்படுற விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பொண்ணு இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இந்த நீயா நானா அல்லது இந்த தமிழா வாட் எவர் இந்த ஷோஸ்லாம் நடக்குதுல, அப்போ வந்து இந்த மாதிரி ஷோஸ் நடக்கிறப்ப அதோட வீடியோஸ்ல போயிட்டு you see the comments, யூடியூப் வீடியோஸ்ல இருக்கிற கமெண்ட்ஸ், ட்விட்டர்ல வர கமெண்ட்ஸ், இல்லை எந்த சோஷியல் மீடியா வேணா எடுத்துக்காங்க, அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் போய் அந்த கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க. then you will see where this is actually manifesting. அவங்க என்னென்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பெண்களுக்கு அகேன்ஸ்டா, வாட் ஆர் த வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம நம்மளாம் சத்தியமா நம்ம வந்து நார்மலான இதுல வந்து பார்லன்ஸ்ல யூஸ் பண்ணவே மாட்டோம். இது வந்து majority of these guys are in 20s and 30s who have not got a mate. அதாவது அரேஞ்ச் மேரேஜ் மூலமாவோ இல்லைன்னா ஒரு லவ் மேரேஜ் மூலமாவோ அவங்களுக்கு கிடைக்காதுன்னா அவங்க அந்த இது இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் தான் டிஃபரன்ஸே தவிர இதே எடுத்து கிரிட்டிசைஸ் பண்றது, அதாவது ஒரு யூடியூப்ல போட்டு இதை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன், அதை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இது பண்றேன், இல்லை இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ நிறைய வீடியோஸ் இருக்கும், ரொம்ப 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 சிம்பிளான வீடியோஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு அதாவது பொண்ணு ஏமாத்துற மாதிரியோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருந்ததுன்னா அதுல போயிட்டு கமெண்ட்ஸ் எடுத்து அதுல இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க. தென் யூ வில் நோ தட் இஸ் வேர் இட் மேனிஃபெஸ்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீமா மாறுமானா ஒன்லி வென் தேர் இஸ் an incident. அது எக்ஸ்ட்ரீமா நம்மளுக்கு தோணுமே தவிர அது வந்து எக்ஸ்ட்ரீமா, ஏன்னா வந்து ஒரு மர்டரோ ஒரு 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 இப்போ வந்து இது இன்சல் ஏன் வந்து ரொம்ப பெரிய இதானுச்சுன்னா, someone actually went and killed people. ஸோ எலியட் ரோஜர்ஸ்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா, he wrote a manifesto, ஒரு 197 பேஜஸ்க்கு ஒரு மேனிஃபெஸ்டோ எழுதி எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணி வீடியோ போட்டு போய் ஒருத்தன் கொலை பண்ண, அவனை வச்சு 2-3 பேர் கொலை பண்றாங்க வேற கண்ட்ரியில. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதானுச்சே தவிர அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. எப்ப நம்மளுக்கு அது வந்து இதையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வருதோ நம்ம ஊர்ல, அதை வரைக்கும் நம்ம வந்து அதோட இது யோசிக்கவே மாட்டோம். டீனேஜர்ஸ் இருக்குமா, டீனேஜர்ஸ்க்கு அந்த அளவுக்கு நம்ம இதுல கிடையாது. ஏன்னா the amount of content that they I mean like whether they are seeing this content is a question. நாம அந்த கண்டென்ட் நம்ம எப்படி நீங்க சொல்ற மாதிரி பேரண்டல் கண்ட்ரோல் வச்சு அவங்க என்னென்ன கண்டென்ட் பாக்குறாங்கன்னு பாக்குறோமா, கிடையாது.
ஸோ அதனால அந்த அந்த லெவலுக்கு போனாதான் தெரியுமே தவிர அது வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாதுன்றது என்னோட இது. ஏன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கணும். வென் ஐ டோன்ட் நோ விச் இன்சிடென்ட் இஸ் கோயிங், அதுவும் நீங்க வந்து கண்டும் பிடிக்க முடியாது. இது இன்சிடென்ட்னால வந்தது, இந்த ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்னால இது வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. அது நீங்க வந்து இது அண்டர் த ஹூடு. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு லெவல் யோசிச்சு பாருங்க. இது வந்து அடுத்த லெவல்ல வேற எப்படி இது மேன, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பொண்ணு வந்து இதுல வந்து பேசுறப்பயோ, ஒரு சோஷியல் மீடியால வந்து பேசுறப்பயோ, இல்லைன்னா ஒரு இதுல பேசுறப்பயோ அவ்வளோ பேக்லாஷ் நடக்குது for someone who's asserting their position. So someone asserting their positionக்கே இவ்வளோ பேக்லாஷ் நடக்கிறப்போ இப்போ மற்ற லெவலுக்குலாம் எப்படி போகும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகும், அதுதான் கொஸ்டின் இதுல. ஸோ இது இல்லைன்னு சொல்றதுல வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இருக்கு, ஆனா வேற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்றதான் அதோட. சார் சில்வேன் சார், நீங்க சொன்னது வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க இன்சல் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி வச்சு நான் வந்து பேசுறதுக்கு பதில் நான் வந்து ஒரு யூடியூப் கமெண்ட்ஸையோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி எதனா ஒரு அசர்ட்டிவ் ஒரு ஃபெமினிஸ்ட் வீடியோ கீழே போயிட்டு நான் பண்றதோ அப்படி பண்ணும் போது இப்போ இந்த இடத்துல வந்து அதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி மாதிரி தான் நான் பாக்குறேன். கரெக்ட் தானே சார்? நான் ஒரு அதுதான் அப்போ இவ்வளோ ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா வந்து அவங்க திட்டிக்கிறாங்க, அதை வந்து அவங்க தப்பா பேசுறத வந்து கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு 100 பேர் வந்து சொல்லும் போது, சோ அப்போ இந்த மாதிரி ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதை வந்து அக்செப்டும் பண்றாங்கன்னும் போது இந்த இடத்துல வந்து இப்போ இது ஆல்டர்னேட்டிவ் வியூ யார் சார் வைக்க முடியும்? இதுதான் அந்த இன்டர்நெட் வேர்ல்டோட சேலஞ்சு நான் சொல்ல வரேன். அது ஒத்துக்கிறேன். அது இன்டர்நெட், அது பேசிக் ப்ராப்ளமே அதான். சோஷியல் மீடியாவோட பேசிக். நான் எப்பயுமே என்ன சொல்லணும், நான் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் வியூ எடுத்தேன்னா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பேன் பண்ணிடலாம் அப்படின்றேன். அது ஆஸ்திரேலியா பண்ணிட்டாங்களா சார்? ஜோக். பட் இன்சல் கம்யூனிட்டியை தான் பேன் பண்ணிருக்காங்க. பட் அதுக்குள்ள இன்டர்னல் இதுல எப்படி உட்கார்ந்துருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. இப்ப ரெடிட் இல்ல நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், சோஷியல் மீடியா பேன் ஃபார் less than 16 அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அது ஆஸ்திரேலியால யார் இருக்காங்களோ அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இட்ஸ் சோ ஈஸி. அந்த வீட்ல சொன்னாலும் அது போயிட்டு இப்ப ஸ்னாப்சாட் மாதிரி ஒரு இது வந்து all the this thing is 13+ basically. Correct. Snapchatலாம் வந்து they use it. Snapchat is the best part of Snapchat is like Snapchat you don't need to even, that doesn't store anything. So everything is temporary. So அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன ஷேர் பண்றாங்க கூட தெரியாது உங்களுக்கு. ஆமா. சோ சார் நீங்க வந்து அந்த எலியட் ராஜர்ஸ் சொன்னதனால சோ நான் ஆர்டிகல் என்ன படிச்சேன்னா வந்து அவங்களாம் சயின்ஸ். சோ நாமெல்லாம் எப்படி வந்து ஒரு சாமி வச்சிருக்கோம், ஒரு குலசாமி, கடவுள்னு ஒரு எல்லையில இருக்கிற ஒரு சாமி அப்படின்னு இருக்கிற மாதிரி இன்சல்ஸ்க்கு வந்து எலியட் ராஜர்ஸ்ன்றவர் தான் வந்து சயின்ஸ். அவனை வந்து வச்சு ஃபர்தரா கொலை பண்ணவங்க எல்லாருமே சயின்ஸ் தான். சோ அப்ப என்ன ஆகும்னா இவங்க பேருக்கு பின்னாடி ER அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு க்ளூ. ER எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அப்போ நம்ம தமிழ்ல யாரு அப்படின்றத நம்ம வந்து கணக்கு போடணும். சோ இந்த மாதிரி இன்ஃபுளுசர் யாரு, அவன் பின்னாடி வச்சிருக்கான நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து பல்லாவரம் விஜய், அதுக்கப்புறமேட்டு தாம்பரம் அஜித் அப்படின்னு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டார் பேரை பின்னாடி வச்சுக்கிறோமோ இந்த மாதிரி சயின்ஸ் பேரையும் அவனுக்கு வச்சுக்கிறானுங்க. ஸோ அதே ட்ரெண்ட் தான், புதுசாலாம் எதுவும் பண்ணல. ஆனா நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த டெர்மினாலஜி எல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி இது ஒரு வழி டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பசங்க திட மாதிரி போறானுங்க அப்படின்றது. அண்ட் அகைன் என்ன மாதிரி வெப் சீரிஸ் பாக்குறாங்க, என்ன மாதிரி ஒரு கல்ச்சர்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறானுங்க. சோ காம்ப்ளெக்ஸ், பட் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஒன் ஆஃப் தி புக். ஆக்சுவலா இது பாடி கீப்ஸ் எ ஸ்கோர்னு ஒன்று. இல்லை மேஜர் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் த செல்ஃப் எஸ்டீம் ஃபார் த சில்ட்ரன்ஸ். அந்த செல்ஃப் எஸ்டீம் வளர்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா பசங்களாம் இந்த மாதிரி போய் சிக்க மாட்டாங்க எதுலையுமே. அவங்களுக்கு வந்து தெரியும் வேர் டு டிசைடு இது கரெக்டா இல்லையா, பசங்களே முடிவு எடுத்துவோம். நம்ம எல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. பட் அஸ் அ பேரண்டா வி ஷுட் பில்ட் த செல்ஃப் எஸ்டீம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த சில்ட்ரன்ஸ் முக்கியமா. ஸோ அதை பண்ணாலே நமக்கு பெரிய 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 அதை பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நம்மளாம் போயிட்டு நம்ம ஒன்னொன்னா டீப் டைவ் பண்ணிட்டு நம்ம போய் டீப் டைவ் பண்ணி நீ என்ன பண்றன்னு சொல்லி சோஷியல் மீடியால வந்து நம்ம பேக்வர்டா செக் பண்றதுலாம் தேவையே கிடையாது. ஒரு பேசிக் செல்ஃப் எஸ்டீம் வளர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சில்ட்ரன்ஸ் வளர்த்துட்டே இருக்கணும். யூ ஆர் ஸ்மார்ட், யூ ஆர் குட் லுக்கிங், யூ நல்லா தான் இருக்க, மற்றவங்க சொல்லலாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல்ஃப் எஸ்டீம் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம புகழ்ந்து பேசி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வளர வச்சாதான் வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து இதேதான் இன்செக்யூரிட்டிஸ் பில்ட் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ரியார்க்கே வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸ் வந்து வந்ததுதான். இப்ப
பேட்ரிக்கல் சிஸ்டம் எப்படி வந்துச்சுன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் பீப்புள்ஸ், ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ண தெரியாதவங்க தான் வந்து ஒரு பேட்ரிக்கல் சிஸ்டம் உருவாக்கிருக்காங்க குரூப் ஆஃப் பீப்புளா சேர்ந்து. ஸோ அதுதான் வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்னும் சீக்கிரம் வர்ற மாதிரி தோணுது. அதனால இட்ஸ் பெட்டர் டு பில்ட் த செல்ஃப் எஸ்டீம் ஃபார் த சில்ட்ரன்ஸ். ட்ரூ சார், வெரி ட்ரூ. யா, so let's go on to the last section of this discussion. How can we protect our kids? Again, I'm telling the caveat. The இன்சலை பத்தி பேசுறதுனால நம்ம குழந்தைங்க இன்சல் ஆயிடுவாங்க, இன்டர்நெட் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா இன்சல் ஆயிடுவாங்க கிடையாது. ஸோ சில்வியன் சார் ரைட்லி மென்ஷன், நம்ம எக்ஸ்ட்ரீமா போய் அவன் கொலை பண்ணிடுவான் அப்படின்ற பயப்பட தேவையில்ல. பட் அவன் மிட் ரேஞ்ச் இந்த மாதிரி வந்து ஒரு தாட்ஸ் வந்தாலே வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, அவன் மைண்ட்ல வந்து ஒரு கரப்டடா ஆயிட்டான் அப்படின்றது தான் வந்து விஷயம். அதுக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ரீமா போயிடுவான்றதுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. பிகாஸ் தட் இஸ் அந்த மாதிரி ஒரு டேட்டா நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து if we have the data, then we can tell இது என்ன ப்ராபபிலிட்டியில வரும் வராது அப்படின்றது. பட் having said this, டெஃபினட்டா நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ லெட்ஸ் அட்ரஸ் தி ரூட் காஸ். இதுல வந்து லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன் ரொம்ப ரொம்ப வந்து பிளேஸ் ஹியூஜ் ரோல். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. யார் பிளாக் பண்றாங்க, யார் வந்து அவனை புள்ளி பண்றாங்க, அவன் என்ன மாதிரி ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா இதை செய் அதை செய்யு நம்ம நிறைய படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அவன் வந்து பண்றானா. ஸோ என்ன மாதிரி இப்போ யூஸ்வலா பெரியவங்க கூட அதுல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. திடீர்னு வந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன்னை ட்ரக் கேஸ்ல மாட்டிருக்கேன், எனக்கு வந்து உன்னோட அக்கௌண்ட்டை கொடு, 1 லட்சம் கொடு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் அதுல மாட்டினாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த சோசியலா வந்து ஐசோலேட் ஆகி யார்கிட்டயும் வந்து பழகாம நியூக்ளியர் ஃபேமிலி இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் வந்து வர்றதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. பட் ஜஸ்ட் இன்டர்நெட் வந்து நம்மளால பிசிக்கல் வேர்ல்டு வந்து கோரிலேட்டே பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் என்கரேஜ் ஹாபி. ஸோ இதெல்லாமே வந்து நடந்து இன்சல் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியுமான்னா செம கஷ்டம். ஸோ சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அவங்களுக்கு எதனா ஒரு ஹாபியை வந்து நர்ச்சர் பண்றது, ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பண்றது, அவங்கள வந்து ஒரு 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 கம்யூனிட்டிக்குள்ள போய் அவங்களே வந்து என்ரோல் பண்ண வைக்கலாம், எதனா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அங்கிருந்து ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இன்சல் பார்த்தா அப்படின்னா வந்து எவ்ரிவேர் இஸ் ஃபேசிங் தி ரிஜெக்ஷன். ஸோ இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஜேமி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நாங்க 3 பேர் இருப்போம், எல்லாருமே புள்ளி பண்ணுவாங்க, கீழே தள்ளி விடுவானுங்க, ஸ்பிட் பண்ணுவானுங்க, அடிப்பானுங்க. ஸோ பிசிக்கல் வேர்ல்டுலயும் அவன் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றான், ஆன்லைன் வேர்ல்டுலயும் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றான். ஸோ அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போறாங்க, அங்கேயும் புள்ளி பண்றாங்க, அவங்க அப்பாவை கண்டுக்க மாட்டுறாரு. ஸோ அப்போ ஒரு இன்டர்நெட்ல மட்டும்தான் அவனுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அந்த இன்சல் கம்யூனிட்டியில போகும்போது ஆண்ட்ரி டேட்டை ஃபாலோ பண்ணும்போது அப்பா என் தலைவன் அங்க இருக்கான் அப்படின்னு ஒரு கனெக்ட் உருவாகிற இடமே வந்து அந்த இடத்துலதான் இருக்கும் போது, ஸோ நம்ம ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ சொசைட்டியா, ஆஸ் அ ஸ்கூல் டீச்சரா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா we need to encourage these things. அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவன் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனா கூட இந்த ரெகக்னேஷன் ஆக்சுவலா என்ன ஆகும்னா அந்த லோன்லினஸ்ல இருந்து கொஞ்சம் வந்து மேல கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் எஸ்டீம், இந்த பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஜெனட்டிக் டூமா இருக்கட்டும், இல்ல சோஷியல் காஸ்னாலதான் வந்து எனக்கு வந்து அட்ராக்ட் ஆக முடியலன்ற இந்த பிலாசபில இருக்கிறாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க சின்ன வயசுல எப்படி க்ரூம் பண்ணலாம், எப்படி ஃபிட்னஸ் வச்சுக்கலாம், சோஷியலா வந்து சோஷியல் ஸ்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப கூட ஸ்கூல்ல வந்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்கில்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ப்ராஜெக்ட் செய்யினா கூட வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து ஏன் தான் வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடாதா? அப்ப அந்த இடத்துல தானே வந்து ஒரு சோஷியல் ஸ்கில்லோ வந்து ஒரு டீம் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நடக்கும். என் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், இன்னுமே வந்து இண்டிவிஜுவல்ல தான் டார்கெட் பண்றாங்களே தவிர்த்து நோவே தே ஆர் டார்கெட்டிங் தி சோஷியல் ஸ்கில் ஆர் தி டீம் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் இந்த விமென் அகெயின்ஸ்டா தான் வந்து இந்த இன்சல் குரூப்பே இருக்கு. ஸோ அவங்க எம்பவர் ஆனதுனாலதான் எனக்கு வந்து மேட் கிடைக்க மாட்டுதுன்ற அந்த ஒரு விஷயம் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல வந்து அவங்கள வந்து தூக்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு வந்து ஒரு அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஸோ அகெயின் வி நீட் டு கிவ் தி ஹெல்தி பெர்ஸ்பெக்டிவ் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா என்ன, பொண்ணை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏர்லியரா வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்தரா அவங்க டீனேஜ்ல வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும் போது, இல்லைன்னா அவங்க சர்க்கிள் ஃபேஸ் பண்ணும் போது, அந்த சர்க்கிள் வந்து ஒரு மிசோஜினிஸ்டிக்கா இருக்கும் போது ஃபவுண்டேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்டிங்ல. இந்த ஃபவுண்டேஷன் ஏஜ்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இன்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்தா கூட இந்த ஃபவுண்டேஷன் வில் டேக் ஓவர். இதைதான் நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா வந்து நம்ம இன்சைட் அவுட் படத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதனாலதான் நான் இன்சைட் அவுட் படம் வரும்போது தான் சொன்னேன், எல்லாரும் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இது கூட்டின்னு போகணும், பசங்களுக்கு வந்து போட்டு காட்டணும், எப்படி எப்படிலாம் வந்துட்டு பிரெயின் ஒர்க் ஆகுது, அது எல்லாமே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிளே அரவுண்ட் ஆகும், அது எப்படி வந்து நம்மள வந்து இது பண்ணும், அது எல்லாமே வந்து வி நீட் டு ட்ரை. இது எல்லாமே செம்ம ஒரு ஒர்க் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம பண்ணி தான் ஆகணும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா. ஸோ த ஃபவுண்டேஷன் ஏஜ் 1 to 8 ஃபவுண்டேஷன் ஏஜ், அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா, இன்செப்ட் பண்ணிட்டோம், நம்ம அதை பண்ணி காட்டணும். பேரண்ட் வந்து ரோல் மாடலா இருக்கணும். அதை பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஐ திங்க் ப்ராபபிலிட்டி டு எஸ்கேப் ஃப்ரம் தீஸ் டாக்ஸிக் கல்ச்சர்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவாகும். மேஸ்குலினிட்டினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரியுது. இதுதான் நான் வந்து டிஸ்கார்ட்ல கேட்டேன், வாட் இஸ் அபவுட் தி மேஸ்குலினிட்டி, இண்டிவிஜுவலா உங்களுக்கு மேஸ்குலினிட்டி டெஃபினேஷன் என்ன, ஆஸ் அ சோஷியலா வந்து சொசைட்டி வந்து என்ன சொல்லுது, பையன்னா எப்படி இருக்கணும், அழுவக்கூடாது, வேலைக்கு போயே ஆகணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றது இன்னுமே வந்து இந்த சொசைட்டி டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத வந்து நம்ம கிளியரா நம்ம வந்து அகைன் இன்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்தரா வந்து யாராவது ஒருத்தர் வந்து மிஸ்லீட் பண்ணும் போது கூட வந்து அட்லீஸ்ட் வந்து கொஸ்டினிங் எபிலிட்டி நம்ம வளர்த்து ஆகணும். ஸோ நம்ம ரீதிங்கிங்ன்ற புக்குமே நம்ம வந்து சீக்வன்ஸா வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரீதிங்கிங் எபிலிட்டியை வந்து எப்படி கொண்டு வரணும், கொஸ்டின் கேட்கணும். எனக்கு அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு தி பிக்கஸ்ட் டிஃபென்சிவ் டூல் ஆஸ் அ பேரண்டா நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, கொஸ்டின் கேளு, எல்லாத்தையும் நம்பாத. ஸோ சோஷியல் மீடியா அப்படிதான் இருக்கும். ஸோ அவன் அப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அப்போ நீ வந்து அதர் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்கணும், அந்த ரீதிங்கிங் எப்படி இருக்கணும், அது எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்லயே நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் பேரண்டிங்கா கொண்டு வந்துட்டோம். ஸ்கூல் ஹேஸ் டு டூ திஸ். ஒரு பையன் எழுந்து ஒரு கொஸ்டின் கேட்டா டப்புன்னு இன்னுமே உட்கார வைக்கிறாங்க, டைம் பத்தல, நீ ரொம்ப பேசுற, நீ அப்புறமா வந்து உன் கொஸ்டினை வந்து கிளாரிஃபை பண்ணு, இன்னுமே அன்பார்ச்சுனேட் இஸ் கோயிங். ஸோ ஸ்கூல் ஹேஸ் டு லெவல் அப். ஸோ கொஸ்டினிங் எபிலிட்டியை கொண்டு வாங்க. அப்படி வந்தா மட்டும்தான் பையன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அதர் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கும் போது பிளைண்டா நம்பாம அவன் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பான். பிரேக் தி எக்கோ சேம்பர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சோஷியல் மீடியாவோட ப்ராப்ளம் ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி டெய்லர் மேட் ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஹியூமன் ஹேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், இன்டர்நெட்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த இன்செப்ட் பண்ணிடணும். அந்த இன்டர்நெட் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கும் போது டெஃபினட்டா நீங்க வந்து மானிட்டர் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் கோ அண்ட் லேர்ன் அபவுட் தி பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எடுங்க, நெட்ஃபிளிக்ஸ் கிட்ஸ் இருக்கும். பிரைம் எடுங்க, பிரைம் கிட்ஸ் இருக்கும். யூடியூப் எடுங்க, யூடியூப் கிட்ஸ் இருக்கும். எந்த கண்டென்ட் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்றதுக்கும் நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். என்னென்ன வெப்சைட்ஸ்க்கு அவங்க போறாங்கன்றதை நீங்க மானிட்டர் பண்ணலாம். இதை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் டூயிங் த மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இது அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி ஒரு படம் பார்க்கும் போது வந்து 18+ வந்து இது அடல்ட், இது வந்து 16+, இது வந்து பேரண்டல் கைடன்ஸ் வச்சுதான் பார்க்கணுன்ற மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருக்கோ, யூ கோ அண்ட் டாக் வித் கிட். என் பையன்லாம் ஒத்துக்கிறான், மேபி இப்போ ஒத்துக்கிறான், அதுக்கப்புறமேட்டு பிரச்சனை பண்ணுவானான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் நவ் இஸ் அக்செப்டிங். இந்த மாதிரி எல்லாம் புரிய வைக்கும் போது வந்து we can break the echo chamber. அந்த அல்காரிதம் ட்ராப் கண்டிப்பா இருக்கும், அதுல இருந்து வெளியில வரலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் as already told. இந்த மாதிரி வந்து பிளாக் பில் கான்செப்ட்ஸ் வரும்போது, ரெட் பில் கான்செப்ட்ஸ் வரும்போது பசங்க வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அந்த டிபேட்டிங் ஸ்கில்ஸ்லாம் எடுத்துட்டு வரணும். மென்டல் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ADHD நான் படிச்ச ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தேன். இந்த இன்சல்ட்ஸ்ல வந்துட்டு இந்த ADHD இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இன்சல் கம்யூனிட்டியில இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன லா ஆஃப் ஸ்மால் நம்பர்ஸ் தான் அகைன். ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து நிறைய புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ புள்ளிக்கு அவங்க ஆளாகிறாங்க, ஸ்கூல்ஸ்லயும் சரி சொசைட்டிலையும் சரி. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அகைன் தே ஆர் கோயிங் இன்டு திஸ் எக்கோ சேம்பர். அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேசிஃபை ஆர் அவங்களுக்கு வந்து ஒரு எம்பத்தைஸ் பண்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கும் போது தே ஆர் கோயிங் இன்டு திஸ் ரூட் அப்படின்ற மாதிரி படிச்சேன். ஸோ அகைன் மென்டல் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து வீட்லயும் சரி ஸ்கூல்ஸ்லயும் சரி, கோ அண்ட் டாக் வித் யுவர் டீச்சர்ஸ், கோ அண்ட் டாக் வித் யுவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். எதனா வந்து இப்படி இருக்கு, ஸோ இது பாருங்க அப்படின்ட்டு. எதனா புள்ளி நடந்தது அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் டேக்கிள் தோஸ், டாக் வித் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அது வந்து எப்படி அமிக்கபிளா வந்துட்டு இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. சும்மா போயிட்டு வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி உன் பையன் தப்பு, என் பொண்ணு தப்பு, இப்படிலாம் வந்து சண்டை போடாம கொஞ்சம் வந்து எம்பத்தைஸ் பண்ணி ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து அந்த புள்ளியில இருந்து எப்படி வெளியில வரணும். இது வந்து பிசிக்கல் புள்ளியில சொல்றேன். அகைன் சைபர் புள்ளி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட்.
ஸோ அதனால வந்து சயின்ஸ் பார்க்கலாம், பையனோ பொண்ணோ வந்து எப்படி வந்து அகைன் வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் தி சைபர் புல்லிங் ஃபார் 1 hour. ஸோ அந்த எபிசோட நீங்க பார்க்கலாம். ஸ்டில் யூ லுக் ஃபார் த சயின்ஸ். அது சைன் இருந்தது அப்படின்னா வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் தி டெய்லி நீங்க வந்து பர்சனல் டாக்ஸ் வச்சுக்கணும். அந்த பர்சனல் டாக்ஸ்ல தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏன்னா திடீர்னு வந்து நம்ம ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் 15ல போயிட்டு நம்ம வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொன்னாலாம் ஓப்பன் அப்பே பண்ண மாட்டான். இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி இயர்லி. நீங்க 3 வயசுல இருந்து இந்த பர்சனல் டாக் வந்து நீங்க பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது நீங்க உங்களோட ஸ்கூல் உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நீங்க தப்பு என்ன செஞ்சீங்கன்னா நீங்க அதையும் ஷேர் பண்ணணும். ஸோ பையனும் அதை ஷேர் பண்ணுவோம். டெய்லி கிளாஸ்ல என்ன நடக்குது இது வந்து ஒரு எல்கேஜில இருந்து நீங்க வந்து கன்சிஸ்டண்டா பண்ணும்போது டெஃபினட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மோர் ப்ராபபிலிட்டி தட் தே வில் ஓப்பன் அப் வித் பேரண்ட்ஸ் ரேதர் தென் தே கோ ஃபார். ஏன்னா அவங்க கிட்ஸோட மைண்ட்ல வந்துட்டு அப்பா அம்மா பூமரு, அவங்க சொன்னா திரும்பி அவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, விக்டிம் பேஷிங் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே அதுல கிங்கு. ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே நீ வந்து போட்டோ அப்லோட் பண்ணாத, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு, அந்த பையங்கிற சேராதன்னு நான் சொன்னேனே அப்படின்ட்டு திரும்பியும் நம்ம வந்து இப்படிதான் பேசுவோமே தவிர்த்து we never ever empathize with them. விக்டிம் வந்து எம்ப்ரேஸ் பண்ணி எம்பத்தைஸ் பண்ணி பேசுற ஒரு கல்ச்சரே நம்மளது கிடையாது. அதுதான் வந்து சில்வியன் சார் சொன்னாரு, நீங்க வந்து ரொமாட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு. ஸோ அதை வந்து நம்ம we need to learn from that mistakes. ஸோ அதனால வந்து பசங்க மத்தியில வந்துட்டு அப்பா கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு, அம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்ற அந்த விதைய நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஏஜ்லயே போட்டா மட்டும்தான் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவாங்க, இல்லைன்னா வந்து வேற யார் ஓப்பன் அப் பண்றோம் அங்க போவாங்க. இன்டர்நெட்ல ஓப்பன் அப் பண்ணாங்கன்னா அங்க நிறைய பிரிடேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எம்பத்தைஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிஸ்லீட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேரண்ட் ஹாஸ் டு எம்பத்தைஸ், விக்டிம் பேஷிங் பண்ணாதீங்க. அண்ட் என்கரேஜ் தி ஆஃப்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ். as I told you ஸ்போர்ட்ஸோ இருக்கட்டும், நீங்க வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதுதான் லெட்ஸ் லேர்ன் கேள்வியோட அப்ஜெக்டிவே என்னன்னா இங்க வந்து ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி, ஒரு கொஸ்டினிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, நம்பர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு லைஃப் லீட் பண்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கும் போது மட்டும்தான் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனா நம்ம எந்த ஒரு டேபு டாபிக்கும் வந்து பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிஸ் நிறைய வேணும். ஃபார்ச்சுனேட்லி இன் அவர் ஸ்பேஸ் வி ஹேவ் அ கூடல், லேக் ரீட்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு, நிறைய வரணும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எய்தர் இப்ப அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில வந்துட்டு லைக் மைண்டட் பீப்புள் கிட்ட சொல்ல கூட போதும், அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அவென்யூ ஆச்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது வந்து வி கேன் ஐ திங்க் நம்மளோட இந்த விஷயத்தெல்லாம் வந்து டாக்ஸிக் கல்ச்சர்ல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் வச்சிருக்கோம். வி நீட் டு பி வெரி ப்ரோஆக்டிவ் ரேதர் தென் ரியாக்டிவ்ன்றது தான் வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் தி அதர் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ நாங்க படிச்ச புக்ஸ்ல இருந்து கன்வே பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து நீங்க எதனா வந்து யோசிக்கிறீங்க, நீங்க வந்து இதுல இது உடன்பாடு இல்லை, எதுவா இருந்தாலுமே ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. வித் தட் வி வில் கன்க்ளூட் திஸ் டிஸ்கஷன். தேங்க்யூ. Hi. So I dropped out in between. So now எல்லாத்தையும் சேர்த்து I have a few points to add. Can I say? Please. Yeah, right. So first வந்து ஒரு விஷயம் parental controls பத்தி பேசுனீங்க. பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் வந்து டெக் சாவியா இருக்கிற பேரண்ட்ஸ் ப்ராபப்லி தே வில் நோ. பட் நான் என்ன பாக்குறேன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் ஐ சி a lot of parents who are not techies but at the same time அவங்களோட they share their emails. I see kids who because I am a teacher as well. ஸோ அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் அது எனக்கு முதல்ல எல்லாம் கடுப்பாகும். why are they அப்பா பேரை வச்சு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இந்த குழந்தை தான் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னவே தட் இஸ் ஆல்சோ அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். அவங்க வந்து அவங்களோட இமெயில் வச்சு தான் ஜாயின் பண்ணோம்னு சொல்றது கூட they'll be able to trace everything because அந்த லாகின் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால என்ன சொல்றது, ஒர்க் அரவுண்ட்ஸ் கண்டிப்பா வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு அங்கங்க இருக்கு அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஒண்ணு. ரெண்டாவது ஐ திங்க் when I just before I dropped out somebody asked இதெல்லாம் இங்க இருக்கா சென்னையில இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுக்கான என்ன சொல்றது the relevance to our society கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து I shared those 2 resources that I think are very valid. ஒன்னு வந்து நியூஸ் மினிட்ல சில்வியன் முன்னாடியே ரெஃபர் பண்ண அந்த ஆர்டிக்கல். இது வந்து இப்போ இல்ல, அடாலசன்ஸ் வரதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எழுதிட்டாங்க. லக்ஷ்மி பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க
எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி ரொம்ப சென்சிபிளா எழுதியிருக்காங்க. ஏன்னா அது தவிர இன்னொரு டைம்ஸ் ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப இன்சென்சிட்டிவா அப்படியே என்னென்னலாம் கோட் வாங்கினாங்களோ அப்படியே அதை மொத்தமா டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணி போட்ட மாதிரி ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு. அதை விட இந்த ஆர்டிகல், இஃப் யூ ஆஸ்க் மீ, இஸ் வெரி வெரி சென்சிபிள். இட் லுக்ஸ் அட் ஆல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அண்ட் அதை படிச்சு எனக்கும் நிறைய விஷயம் புதுசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் காலையில 5 o'clock I read it. I was blown by it and I was like going and telling everybody, please go read அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை என்சியூ பண்ணி தன்யா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மினிட் ஓட அவங்க ரிப்போர்ட்டர், அவங்க வந்து ஒரு 2 சில்ட்ரன், ஸ்கூல் சில்ட்ரனோட ப்ராபப்ளி கன்சென்ட்டோட தான் வாங்கியிருப்பாங்க, கூட்டிருப்பாங்க. அவங்களோட ஒரு வீடியோ, அந்த வீடியோவும் நான் அதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க அவங்களோட ஸ்கூல்ல, அதுவும் டீனேஜர்ஸ், அவங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது, இந்த மேனோஸ்பியர் அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதெல்லாம் வந்து இட் வாஸ் ஆல்சோ ஐ ஓப்பனிங் டு மீ. அண்ட் அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி people who have children in that age, I think they should watch this video because ரொம்ப அழகா பேசினாங்க அந்த 2 சில்ட்ரனும். அண்ட் இட் இஸ் நாட் தட் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் எவ்ரிபடி. அதுல ஒரு பையன் அவன் வந்து ரொம்ப தெளிவா தான் யோசிக்கிறான், தெளிவா தான் பேசுறான். ஸோ அதனால I just wanted to share those 2 resources. 2 மூணாவது விஷயம் that I wanted to say was that, see, விமன் எம்பவர்மெண்ட்டோ இதுதான் வந்து இதுக்கு ரீசன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட் வந்து it started much earlier in the developed states, developed countries. So அங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, நான் சொன்னது விமன் எம்பவர்மெண்ட் as opposed to மேனோஸ்பியர் நான் சொல்ல. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப ஏர்லி காலத்திலேயே வந்து நார்மலா இருச்சு அந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்ல எல்லாம். ஸோ அங்க இன்சல் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் த நியூ திங் தட் இஸ் கமிங். ஆனா நமக்கு வந்து we are still in the nascent stages of women empowerment. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பேட்ரியார்கல் மைண்ட் செட்ல தான் இருக்கும். அதனால வந்து இந்த பசங்கள்லாம் வந்து இது ரெண்டுத்தையும் இந்த சைட்ல இருந்து இன்சல் தாட்ஸ் வந்துச்சுன்னா, அந்த சைட்ல இருந்து அவங்க பாட்டியோ இல்ல வயசான அங்கிள், மாமா, அத்தை, சித்தப்பா அவங்க எல்லாம் வந்து பேசுறச்சே வந்து இல்ல விமன்லாம் ஏன் போறாங்க, அவங்க ஏன் படிக்கிறாங்க, அவங்க இப்ப நீ ராசா குட்டிடா, உனக்கு யாரு நோ சொல்ல போறான்னு யாரா சொல்றாங்கன்னு வைங்களேன், அதுவுமே வந்து இவங்களை வந்து பூஸ்ட் தானே பண்ணி விட போகுது. ஆமா, நம்ம பேரண்ட்ஸ் இதுதான் யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டுல பெரியவங்களும் இதுதான் யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க இல்லையா. இது வந்து நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. ஐ ஹாவ் சீன், இப்போ நான் அகைன் லைக் ஐ செட், நான் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சர். ஐ ஹாவ் சீன் சில்ட்ரன், பாய்ஸ் who think that singing Carnatic music is a weak thing. அது வந்து ஏன்னா வீட்டுல லேடிஸ் தான் பாடுவாங்க, அதெல்லாம் நான் பாடக்கூடாது, அந்த மாதிரி அவங்களே வந்து அந்த ஜெண்டர் ரோல்ஸ் பயஸ வந்து என்ன சொல்றது டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி even though they are good singers, even though they will be able to do this, இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒகேஷனா மட்டும் பார்க்காம, அதுல நீங்க சொன்னீங்கல்ல மாஸ்குலினிட்டி, அதுல அவங்களோட மாஸ்குலினிட்டி எப்படி வெளிப்படும் அப்படிங்கறத அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறது தாண்டி அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் அததான் சொல்றாங்க. அவங்களும் ஐயா இது பசங்க பொண்ணுங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றச்சு இது வந்து ஆட் ஆன் பண்ணுது. ஸோ அதை பத்தி நீங்க யாரும் பேசலன்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு பிரச்சனை எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்ரியார்கல் மைண்ட் செட்டை வந்து இந்த இன்சல் கல்ச்சர் கிளாஷ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு புட் ஃபோர்த் தோஸ் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் வித்யா, தேங்க்யூ வெரி மச். அதுக்கு தான் நம்ம வந்து ரோல் மாடல்ஸ் பிளேஸ் வெரி வெரி கீ ரோல். ஆண்ட்ரூ டேட்டை ரோல் மாடலாக வச்சுக்காம நம்ம யங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற ரோல் மாடல்ஸ்ல அவங்க எப்படி மேஸ்குலினிட்டியை காட்டுறாங்க. as you said, in கர்நாடிக் ஃபீல்ட்ல எத்தனை மென் வந்து பாடுறாங்க, அப்போ அப்படிலாம் வந்துட்டு அவங்க வந்து கன்சியூம் பண்ணும்போது டெஃபினட்டா பேரண்ட்ஸே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து வேல்யூ அதிகம். பட் நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அகைன் வி நீட் டு ஹேவ் அ ரைட் ரோல் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம். டெஃபினட்டா வந்து வீட்டுல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஐ திங்க் அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் தே வில் திங்க் அகைன் ரீதிங்க் பண்ணுவாங்க அப்படின்றது அவர் விஷ். தேங்க்ஸ் அகைன் விஷ். நான் பண்ற ப்ராக்டிஸை வச்சு சொல்றேன். இப்போ என்னோட பொண்ணு வந்து இப்போ 9 years ஆகுது, 4th standard படிக்கிறா. அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த இப்போ நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுதான் கொடுக்கறது. அதே போல ஸ்கூல்ல என்ன நடக்குதுங்கிறத இப்ப நான் தினைக்கும் பிக்கப் பண்ண போறேன்னா அப்படியே 2 வீலர்ல வரும்போது பொறுமையா ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு
என்னடா பாப்பாச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்கன்னு நம்ம பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அது சில விஷயங்கள்லாம் பார்த்தா நம்ம அந்த ஸ்டேஜ்ல நான் 4வது படிக்கும்போது 5வது படிக்கும்போது நம்ம சில விஷயம்லாம் பேசியிருக்கவே மாட்டோம். அவங்க பேசுறது என்ன சொல்றது, கரெக்டா சொல்லணும்னா ஒருத்தவங்க சாப்பிட்றத வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி நீ இது சாப்பிட்றியா, அப்ப நீ இதுவா, நீ இந்த கம்யூனிட்டியா இதுவான், அதாவது பசங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4வது படிக்கிறவங்க எப்படி இந்த எக்ஸ்போஷருக்குள்ள வந்தாங்கன்னா அப்பதான் கொஞ்சம் அலர்ட் ஆனேன். அப்போ அப்பல இருந்தே வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவேன். இப்படி பேசுனாங்கன்னா சில நேரங்கள் அமைதியா இருக்கணும், இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதே போல மீடியா ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ் பாக்குறாங்க, அந்த மூவிஸை பார்த்துட்டு வந்து அங்க டிஸ்கஸ் பண்றாங்கல்ல. இப்போ சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது இந்த அனிமல் படம், அதாவது பேரண்ட்ஸ் சில வீட்டுல சில இடங்கள்ல வந்து கண்ட்ரோல் இல்லாம போறது, அந்த பசங்க வந்து ஸ்கூல்ல இன் ஜென்ரலா பேசும்போது இது தெரியாம இருக்கிறவங்களுக்கு அது போய் ரீச் ஆகுது இல்லையா, சில நெகட்டிவ் இம்பாக்ட் சொல்றேன். சில வீட்டுல வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் வைக்க விட்டுருப்பாங்க, தவறி இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அது எக்ஸ்போஷர் கிடைச்சிருது. அதை ஸ்கூல்ல நெக்ஸ்ட் டே வந்து ஷேர் பண்ணும் போது அப்போ அவங்களுக்கு சில அது அது வந்து நல்லதா கெட்டதானே தெரியாம அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ டெய்லி நான் என்ன ஹேபிட் வச்சிருக்கேன்னா, ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரும்போது எல்லா டாபிக்ஸும் பேசுறது. இன்னைக்கு சாப்பிடும் போது என்ன பேசுறீங்க, ஒன்னா உட்காந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை வந்துச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா எதனால வந்துச்சு, அது சம்டைம்ஸ் வீட்ல கூட சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப போட்டு நான் கேள்வியா கேட்கறது கிடையாது, பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசும்போது நான் என்னோட கேரக்டரை வச்சுக்கிட்டே, ஐ மீன் நான் ஸ்கூல்ல இருந்த வச்சு நான் ஸ்கூல்ல இருந்தபோது இப்படி நடக்கும்டா அப்படி நடக்கும்டான்னு சொல்லும் போது அவங்க வந்து வாலண்டியரா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப பேச ஆரம்பிக்கும் போது அவங்க எங்கேயாவது அவங்க கரெக்டான இடத்துல நிக்கிறாங்களா, இல்ல வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டி. இன்கேஸ் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது கரெக்டா, இது நடந்துச்சுன்னா பின்னாடி இந்த ப்ராப்ளம் வரும், இப்படி நம்ம நினைக்க கூடாது, இப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது வந்து தப்பு இல்ல. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டே இருக்கோம் அவங்களா கத்துக்கிட்டோன்னு. ஆனா சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் நம்ம செடிக்கு என்ன தண்ணி ஊத்துறோமோ அதுதான் அந்த ரிச்னஸ், அந்த செடியோட ரிச்னஸ். நம்ம எப்படி அதை பராமரிக்கிறோம், அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி எவ்வளவு நிழல் தரும் அப்படிங்கறத அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் காஷியஸாவே இருக்கிறது வந்து தப்பு இல்லை. அவங்களோட சுதந்திரத்தையோ நம்ம வந்து ரொம்ப டைட்டன் பண்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம சில இடங்கள்ல வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு அனதர் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, அவங்க மெயில் ஐடிஸ் வந்து என்னோட மெயில் ஐடியை வச்சுதான் எல்லா அக்சஸ்லயும் வந்து ஃபாலோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். மேபி அது வந்து சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்றோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஆனா சில இடங்கள்ல இப்ப சில கேள்வி கேட்பாங்க, சில என்ன சொல்றது, இந்த டீனேஜ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேட்கும் போது ஒன்றும் ஷாக்கிங்கான இல்லை, பட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டீனேஜ்னா இந்த ஏஜ்ல தானே பாப்பா வரணும், நீ வந்து இப்பயே இதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ்ங்கிறது வந்து அட்வான்ஸா வர ஆரம்பிக்கும், நீ இந்த நேரத்துல குழந்தையா இருக்கணும், இதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போ இதெல்லாம் மாறும் அப்படிங்கறத பிராங்கா நம்ம சில நேரங்கள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ தயங்காம சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் பேசுறதுக்கு, நம்ம கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இடத்துல கிரியேட் பண்ணி கொடுக்குறோம்னு எனக்கு தோணுது. வண்டர்ஃபுல் சார். ஸோ வண்டர்ஃபுல் நீங்க வந்து பண்ணீங்க. நான் இதையுமே நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். நீ வந்து ரொம்ப வந்து அவனை வந்து மானிட்டர் பண்ற, அவனோட இண்டிபெண்டன்ட், அவனோட பிரைவசிக்குள்ள எல்லாம் போறேன். எங்க இருந்துடா வரீங்க நீங்க, அவனுக்கு 6 வயசு பிரைவசின்ற, அது அப்ப பேரண்டல் கைடன்ஸ்னா என்ன? இந்த மாதிரி தான் மிஸ்லீட் ஆகுது. எல்லாரும் என்னத்தையோ வந்து கன்சியூம் பண்ண வேண்டியது. இது நியூ ஏஜ் பேரண்டிங் சொல்லி எதையா ஒரு ஷார்ட்ஸை பாத்துற வேண்டியது, பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப வந்து பேரண்ட்ஸே வந்து கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்குள்ள எல்லாம் உள்ள வந்து பிரைவசி, 6 வயசு பையனுக்கு 8 வயசு பொண்ணுக்கு பிரைவசி தேவைதான். ஆனா எந்த இடத்துல அந்த ஒரு பவுண்டரி ஒண்ணு செட் பண்றதுன்றதே அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் டீப்பா போகும்போதுதான் பவுண்டரி செட்டிங் என்ன, அந்த பவுண்டரி எதுக்காக செட் பண்றோன்றத குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து அமிக்கபிளா ஒரு வச்சு, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆக்வர்டா நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம், பட் யூ நீட் டு கோ அண்ட் ஸ்டெப் இன். நீங்க அதை ஆன்சர் பண்ணல அப்படின்னா இன்னொருத்தர் ஆன்சர் பண்ண வருவான்.
அது டேஞ்சரஸா போகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த நியூ ஏஜ் பேரண்டிங்க்கு ஒரு நம்ம திரும்பியும் சொல்ற 90ஸ்லயே நம்ம வந்து நின்னுட்டோம் அப்படின்னா அந்த பேரண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வேர்ல்ட்ல இருக்கும், அபண்டன்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீ இல்லை அப்படின்னா இன்னொருத்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அது ஹியூமனே இல்லாம கூட கொடுப்போம். ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க, வெரி வெரி தேங்க்யூ சார். நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் சொன்னீங்கல்ல, இந்த டெர்மினாலஜி, இந்த ஆல்பா பீட்டா, அதாவது நிறைய வார்த்தை வந்து அவங்க கூட பேசும்போதுதான் நான் கத்துக்கிறேன். அப்பதான் வந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிய இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். இந்த வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்துறாங்க, ஏன்னா நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. இவங்க சில வார்த்தையை சொல்லும் போது என்னப்பா இது தெரியலையாப்பா, இதுக்கு இதுதான் அர்த்தம், சம்திங் ஏதோ வேர்ட்ஸ்ல நிறைய புதுசா சொன்னாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், நம்ம வந்து ஏதோ இடத்துல ஹோல்டா நிக்கிறோம், இதுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா எந்த வார்த்தையை கத்துக்கிறாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. Rightly mentioned, sir. Very happy that you are following a good parenting. Thank you, sir. Thank you very much for sharing your experience. Yeah. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்போ பெண் குழந்தைங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்றது, அது மாதிரி பேசிட்டீங்களா? இல்ல ஜென்ரலா தான் சார் பேசணும். இப்ப ஆண் பெண் அப்படின்றத பேசாம ஜென்ரலா வந்துட்டு ஒரு பேரண்டிங், நியூ ஏஜ் பேரண்டிங்ல எப்படி பண்ணணும் ஸோ அப்படின்றத வந்து பேசணும். ஸோ அதுதான். ஸோ பசங்களுக்கு வந்து மியூச்சுவலா எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதர் ஜெண்டருக்கு அப்படின்றத வந்து பசங்களுக்கு சொல்லி தரலாம். பெண்களுக்கும் வந்து சேம் அப்ளிகபிள் டு எவ்ரிதிங். கிட்ஸ்னா கிட்ஸ் தானே சார். ஸோ அது வந்து நம்ம சொல்லி தரும் போது எல்லாத்தையுமே பேசணும். நீ கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது பேசலாம், படம் பார்க்கும் போது பேசலாம். ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு லெக்சர் அடிக்காம ஸோ வி நீட் டு வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்ட். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நம்ம டிஸ்கார்ட்ல பேசும்போது கூட மிஸ்டேக்ஸ் யாருன்னா வந்து பண்ணிட்டாங்க, பசங்க மேல வந்து கேஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஐ வில் என்ஜாய். அப்போ அந்த மிஸ்டேக்கை வச்சுதான் நம்ம வந்து ஒரு கருத்து சொல்ல முடியும். அதை வச்சு அதுல நம்ம என்ன சொல்ல போறோம். ஒரு படம் வந்துருச்சு, இப்ப நம்ம அடலசன்ஸ் ஒரு படம் வரும்போது தான் இன்சல்ட் பேசுறோம். நான் இதுவே வந்து இந்த அடலசன்ஸ் வராம இன்சல்ட் பத்தி பேசலாம் வா அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு பயம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து நம்ம ஈஸியா இன்செப்ட் பண்ணிடலாம். அட்வைஸா இல்லாம ஒரு நம்ம கிட் சீரீஸ் வரையும் நம்ம பேசுவோம். டாக்டர் பைனாக்ஸ் பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க சீரீஸ் இருக்கு சார். அந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் பார்க்கும் போதே நம்ம வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திடலாம் அழகா. ஸோ நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய காமிக்ஸ் புக்ஸ் நிறைய படிக்கும் போது கதை ஸ்டோரி பிளேஸ் ஹியூஜ் ரோல் சார். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்றதோ இல்லைன்னா வந்து லெக்சர் அடிக்கிறதுக்கு பதில் we need to take correct story. அதனாலதான் நம்ம வந்து அந்த பேரண்டிங் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து நம்ம வந்து பேசுறோம். ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பேசும்போது அது மூலியமா தான் நம்மளால வந்துட்டு ஒரு கருத்தை வந்து பசங்களுக்கு இன்செப்ட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் தேர். டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். அதெல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு we can learn from each other. சார் இந்த மூவில இப்போ இந்த விக்டிம் இருக்காங்கல்ல, ஒரு பெண் குழந்தை, இப்ப இந்த பெண் குழந்தைக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இந்த குழந்தை வந்து இதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்க முடியுமா? ஈஸியா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க மூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி டைரக்டா புல்லிங் பண்ணாம ஈஸியா அழகா பேசி சமாளிச்சிடுற மாதிரி நம்ம வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் கொடுக்கணும், சொல்லி தரணும். ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றது, that one solution. yeah. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கா எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்ரைட்டா வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியால வந்துட்டு ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தங்க வந்து போன் நம்பர் கேட்கறாங்க, பேர் கேட்கறாங்க, அட்ரஸ் கேட்கறாங்க அப்படின்னா அது உடனே வந்து ரொம்ப எப்படி வந்து அவளுக்கு நாசுக்கா பேசி மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இமீடியட்டா வந்து அவங்க இதுல இருந்து அவங்க நவுந்து போற மாதிரி ஒரு மெத்தடாலஜி அவங்க சொல்லிட்டாங்க. சார் இது என்னன்னா சார், இது நம்ம ஹைப்போதெட்டிக்கலா நீங்க क्वेश्चन கேட்டிங்க ஆன்சர் பண்ணோம். திஸ் இஸ் வெரி ஐடியல் சினாரியோ. வாட் சதீஷ் டோல்ட் இஸ் வெரி வெரி ஐடியல் சினாரியோ. பட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சைபர் புல்லிங் வரும்போது வெரி காம்ப்ளெக்ஸ். அது படிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப அலார்மிங்கா இருந்தது. என்ன அப்படின்னா, பீப்புள் ஆர் இது வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி நான் எவ்வளவு கெத்து அப்படின்னு காட்டுறாங்க சார் எல்லாருமே. ஸோ இது வந்து நான் ஒரு லைக் வாங்குறேனா, நான் கமெண்ட் வாங்குறேனா அப்படின்றது ஒன்று இருக்கு. டிஸ்லைக் வாங்குறேன், இந்த மாதிரி வந்து ஒரு நாஸ்டி கமெண்ட் போடுறேன், அதுவுமே ஒரு கெத்து தான். ஸோ நாஸ்டி கமெண்ட் போடுறவனுக்கு அவனுக்கு வந்து நெகட்டிவ் கெத்து, ஆனா அதை வாங்குறவனுக்கு வந்து ஒரு சைபர் புல்லிங். ஸோ அப்போ வந்து எல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங் இன் த பப்ளிக் ஃபோரம்.
நத்திங் இஸ் ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு 1500 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரு பேஜ்ல வந்து ஒரு பப்ளிக் பேஜ்ல பண்ணலாம். ஸோ நம்ம யூடியூப் கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக்ல நடக்குது. இது எல்லாமே வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டானுங்க. ஸோ அப்படின்னு பண்ணும்போது வந்து நம்ம குழந்தைகளுக்குலாம் இதெல்லாம் என்ன இதுல இது சைபர் புல்லினா அதுல சொல்லுவாங்க, இது இந்த சைபர் புல்லி பண்ணினா இந்த லா படி என்ன தண்டனை இருக்கு, இது பண்ணக்கூடாது, ஸ்கூல்ல என்ன பிரச்சனை வரும், ஸ்கூல்ல வந்துட்டு எதனா வந்து ஒரு ஃபோரம் இருக்கா, இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்ணாங்கன்னா இது வந்து பிரைவேட்டா ஹேண்டில் பண்றதுக்கு ஆர் தே ஹேவிங் எனி ஃபோரம், அங்க எதனா ஒரு கவுன்சிலர் இருக்காரா, அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் அறிவு இருக்கா. இன்னுமே என்ன சார் பண்றாங்க, ஒரு குழந்தை வந்து இவன் வந்து என்ன புள்ளி பண்ணிட்டான்னு சொன்னா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸை கூட்டணுவா, உன் பேரண்ட்ஸை கூட்டணுவா அப்படின்னுவாங்க. இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ற அப்படின்னா மாட்டி விடுற, இல்லைன்னா பிளேஸை மாத்தி விடுறது, இல்லைன்னா வந்து திரும்பியும் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றது, அப்ப அவனுக்கு காண்டாகும். இப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து அமிக்கபிளா வந்து கூட உட்கார வச்சு இதெல்லாம் வந்து ஒரு டீச்சரால பண்ண முடியும், ஒரு கவுன்சிலரால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல வந்துட்டு இன்னும் நிறைய ஃபேக்கல்டிஸ் வர வேண்டியது வருது. அவங்க இதை புரிஞ்சுக்கணும். இன்னும் பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி வந்து இன்டர்நெட் வேர்ல்ட ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ஸ் ஆல்சோ, அன்பார்ச்சுனேட்லி. இதெல்லாம் வந்து இந்த அவென்யூஸ் வரும்போது மட்டும்தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். சங்கர் சார் ஆன்சர் பண்ணிட்டேன்னா? நிறைய யோசிக்க வைக்கிறீங்க. சதீஷா சொன்னதுதான். இப்போ ரோட்ல வந்து இப்போ யாராவது கேக்குறாங்கன்னா இது எப்படி சொல்றதுன்னு எனக்கே இப்ப தெரியல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கிட்டு தான் நான் சொல்லி தர முடியும். கண்டிப்பா சார், நம்ம காமிச்சே ஆகணும் சார், அதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு காமிச்சே ஆகணும் பசங்களுக்கு. சோ இதே மாதிரி சிச்சுவேஷன், ஆக்வர்ட் சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து we will be very angry, இல்லாட்டி வந்து we will be just closed off, ஒரு மாதிரி ஷையா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை தவிர இது எப்படி இத நாசுக்கா எடுத்துட்டு போறன்றது வந்து சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லி தரணும். சங்கர் கேட்டுட்டு இருந்தார்ல நம்ம எப்படி ஆன்சர் பண்ண வைக்கிறது, நீங்க அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க சோசியலைஸ் பண்ணணும். இப்ப உள்ள ஜெனரேஷன் ஆக்சுவலா சோசியலைஸ் பண்ணாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுவா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் சொல்றேன், லைக் ஒரு 4th standard 5th standard கிட் வேற, அட்லீஸ்ட் அவங்க டீமுக்கு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சோசியலைஸ் விடணும். நம்ம எல்லாமே இன்செக்யூர் ஆயிட்டு இருக்க கூடாது. நம்ம ஏன்னா நம்ம நியூஸ் நிறைய கேள்விப்படுறோம், அதுவும் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்க ரொம்ப யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம், அதுதான் இல்லையா? அப்படி நம்ம இருக்க முடியாது. வேர்ல்ட் எல்லா பீப்புள்ஸும் இருப்பாங்க, அவங்க ஃபேஸ் பண்ணணும். நம்ம எப்ப பார்த்தாலுமே வந்து அம்மாவோ அப்பாவோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து நம்மள வந்து பாதுகாக்க முடியாது. நம்மள பாதுகாத்துக்கணும். அது வந்து சோசியலைஸ் ஆக ஆக அவங்களே கத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஈவன் இந்த சோசியலைஸ் வந்து இந்த சிட்டியில வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப விடமாட்டாங்களோ, நீங்க சொன்ன மாதிரி ரூம்குள்ளே இருக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா ஈவன் கொஞ்சம் மெச்சூர்டான பசங்களையே ஸ்கூலுக்கு தனியா விட மாட்டாங்க. ஈவன் 12th வரைக்குமே அம்மா இல்ல அப்பா கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூல் வாசல்ல பிக்கப் பண்ணுவாங்க, திருப்பி டியூஷன் எங்க போகணுமோ அந்த மாதிரி விடுவாங்க. அப்படி இருந்துக்கிட்டா அவங்களுக்கு மத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவோ இல்ல எதுவுமே இருக்காது இல்ல, அவங்க சோசியலைஸா ஆக மாட்டாங்க, வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் மேம் இன்டர்நெட்குள்ள வந்துடுறாங்க, அங்க நீங்க உங்களால செக் வைக்க முடியாதுல்ல. அதான் இப்ப இந்த இன்டர்நெட் வந்து நீங்க சொன்னீங்களா வந்து பேரண்டல் செக், ஓகே. ஆனா இந்த பேரண்டல் செக்லாம் சொன்ன மாதிரி மேபி எவ்வளவு % ஆஃப் பீப்புள் பண்றாங்க அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளே சொல்லலாம்ல. இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது என் பொண்ணு சொல்லுவேன், லைக் நீ என்ன சர்ச் பண்றேன்னு அம்மாவுக்கு தெரியும், லைக் நீ ஹிஸ்டரி டெலிட் பண்ணாலும் எனக்கு தெரியும். அதுங்கும் போது அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். இந்த இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் தெரியல எனக்கு, சிட்டியை விட வில்லேஜ்ல வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுறாங்க. லைக் அங்க கண்ட்ரோலே இருக்காது. எனி ஏஜ் நீங்க சொல்ற இந்த பேரண்ட் கண்ட்ரோல் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஈவன் ஒரு 2 years 3 years கிட்டலாம் ஜஸ்ட் போனை கொடுத்துட்டு அவங்க பட்டே இருப்பாங்க. ஆனா அங்க வந்து சோசியலிஸ்ட் கொஞ்சம் நிறைய ஆகுவாங்க சிட்டியை விட. Thank you very much. அஸ் அ பேரண்டா நம்ம வெளில போகும்போது யாரையும் ஒரு டிகிரேட் மாதிரி பார்க்க கூடாது, டிகிரேட் மாதிரி கமெண்ட்டும் நம்ம உள்ள பாஸ் பண்ணிக்க கூடாது, which is very important. When we do that, they will copy the same for strangers, which may trigger the stranger. நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டீரெகுலேட்டரி கமெண்ட் நம்ம உள்ளுக்குள்ள பேசிக்குவோம், which also should avoid. அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட் தான்.
ரொம்ப காஷியஸா இருக்கணும். எல்லாமே நம்ம ஒயர் ஆயிட்டோம். நிறைய பேர் அந்த வண்டி ஓட்டும் போதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எதனா கட் அடிச்சிட்டானுங்கன்னா வந்து கிரீனா பேசுவானுங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸா வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளே பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் டு எனி கிட். ஸோ அதை நம்ம கொஞ்சம் காஷியஸா ஹேண்டில் பண்ணணும். ஷூர். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். எல்லாமே எல்லாரும் பாயிண்ட்ஸ் கரெக்டா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் எனக்கு என்னன்னா கிட்ஸுக்கு வந்து ரைட் ஃப்ரம் த ஏர்லி ஏஜ் தே ஷுட் ஹேவ் அ பாசிட்டிவ் பாடி இமேஜ். அது பேரண்ட்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபர்மேஷன் எப்படி அபண்டண்டா அவைலபிளா இருக்கும், சேம் ஃபார் லைக் ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட் எல்லாமே. ஸோ தே ஹேவ் டு சூஸ் த ரைட் ஃபுட். நான் ஏன் ஃபுட்டுக்கு வரேன் அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது I didn't know about healthy and junk foods, and I ate whatever I got. I mean, whatever the parents bought for me, and when I was a teen, I was rather obese, and I didn't participate in any sport. அது வந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து ஃபிட் இல்லையோ, நம்மளால I can't even run for a distance. நம்மளால ஒரு ஸ்போர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே when others can participate. So that was a feeling for me. And I overcame it in my teens, in my 20s. But in the teenage, it was very disturbing for me. So now I when I daily do exercise, I have a habit like first 15 or 20 minutes, I bring my kid, I do along with him. And so he also gets to know like a basic moves, exercise, healthy so that the longer term, when he goes to the teens, he has a positive body image, and also he has the feel good hormones. When we do some exercise, we get some feel good hormones. So we have to, it also helps in his self esteem. அது ஒன்று நான் ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னொன்று அந்த டேபிள் மேனர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு எவ்ரிடே we eat 3 meals a day. So at least 2 meals ஃபேமிலியோட சாப்பிடும்போது we have a talk with him that what is healthy and what is junk, and what he can eat and what not to, so that these both will help him in the longer term to have a positive body image, so that yaar avana enna sonalum he knows he is what he is capable of and madri. So this part of the neenga cover panna the self esteem and the point la dhaan avara consider. Valid points, Chaitanya. Yes, ஃபுட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதுலேயுமே ரோல் மாடலாக இருந்தோம் அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி கிவ் செல்ஃப் எஸ்டீம். நம்ம வந்து பாடி வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக தான் இருக்குன்ற அந்த மைண்ட் செட் வந்துடுச்சு அப்படின்னாலே அது வந்து வேற ரகத்தில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நோ டவுட் அபவுட் தட். யா, தட் இஸ் எ வெரி வேலிட் பாயிண்ட். எஸ், ஐ திங்க் வி கேன் கன்க்ளூட். ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் ஸ்டேயிங் டில் த எண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சடேஷ் மென்ஷன் இவ்வளோ பேர் வந்தது ரொம்ப ரொம்ப டைமுக்கு அப்புறம் வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ அகெயின். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.